hours ரா 3 to 5 3 to 5 தோ 3 to 5 ஆனா எங்களுக்கு முன்னாடி இந்த இன்ட்ரடக்ஷன் செஷன் அதெல்லாம் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஒரு 2:15 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபினான்ஷியல் லிட்ரஸினா என்ன அர்த்தம் மித்ரா வாட் டு யூ மீன் பை ஃபினான்ஷியல் லிட்ரஸி ஆஹா ஃபினான்ஷியல் லிட்ரஸி அப்படின்னா என்ன அர்த்தம்னா கீர்த்தனா நந்தனா நீங்க ட்ரை பண்றீங்களா வாட் இஸ் ஃபினான்ஷியல் லிட்ரஸி தெரியல ஃபினான்ஷியல் லிட்ரஸின்றது வந்து how do you understand your financial status or performance of not only your company your இப்ப நீங்க இருக்கீங்கல்ல வீட்ல அப்பா எக்ஸ்பென்சஸ் பண்றாங்க நீங்க இப்ப அடுத்த லெவல்ல நீங்க வந்து என்ன பண்ணணும்னா அதை இன்னும் நல்லா ஃபைன் டியூன் பண்ணி கொடுக்கணும் பேரண்ட்ஸ்க்குலாம் இல்லப்பா இந்த மாதிரி பண்ணாத இங்க இன்வெஸ்ட் பண்ண இந்த செலவெல்லாம் கட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு as a finance students we are supposed to not only have awareness about financial literacy 360 degree but also we should inculcate it from our home in taking necessary steps to give awareness to our parents ஆ இருக்கட்டும் இல்ல சிஸ்டர் பிரதர் who are actually elder to us சொல்லலாம் இப்படி பண்ணாதீங்க இங்கெல்லாம் கட் ஷார்ட் பண்ணுங்க இந்த இந்த செலவெல்லாம் கம்மி பண்ணுங்க இந்த விஷயத்தை இப்படி பாருங்க இங்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுங்கன்றத நம்ம சொல்றதுதான் ஃபினான்ஷியல் லிட்ரஸின்றது செல்ஃப் இருக்கணும் அப்படின்றாங்க how do you understand the financial state performance of yourself your environment and your company so first வந்து end of the day நம்ம எல்லாருமே we are targeting mainly to earn money கரெக்டா இதுல வந்து எப்படி வந்து what is a sale what is an expense what is a asset what is a liability கீர்த்தனா ஒரு கொஸ்டின் உங்ககிட்ட கேக்குறேன்டா எஃப்எம் படிச்சு முடிச்சிட்டியாடா செல்லம் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் இன்னும் எடுக்க ஆரம்பிக்கலையா சரி ஓகே டெட் ஈக்விட்டி ரேஷியோன்னு அந்த ஒன்று படிச்சிருக்கீங்களா ஓகே டெட் ஈக்விட்டி ரேஷியோன்றது வந்து என்னோட ஈக்விட்டிக்கு நான் இவ்வளவு டெட் எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க நீங்க என்ன பர்சனலா நினைக்கிறீங்க என்னோட ஈக்விட்டி 200 இருக்கு எவ்வளவு வரைக்கும் நான் கடன் வாங்கலாம்னு நினைக்கிறீங்க டூ ஹண்ட்ரடுக்கு கீழே செல்லம் அதாவது இப்ப வந்து என்னோட ஈக்விட்டி வந்து அதாவது அதாவது ஈக்விட்டி 200னா டெட் 100 தான் எடுக்கணும் கடன் ஓகேவா ஏன்னா இதோட 2 டைம்ஸ் ஈக்விட்டியா இருக்கணும் டெட்டோட 2 டைம்ஸ் ஈக்விட்டியா இருக்கணும் அதுக்கு மேல எடுக்க கூடாது அதுக்கு மேல எடுத்தா என்ன அர்த்தம் சொல்லுங்க அதுக்கு மேல யோசிக்கணும் இப்போ இந்த 1/2 மணி நேரம் செஷன் நீங்க எல்லாருமே இப்போ சிடபிள்யூ இன்டர் சப்ஜெக்ட்ஸ் பத்தி எல்லாம் யோசிக்காதீங்க ஜென்ரலா யோசிங்க என்ன யோசிச்சு 3 பேரை செம ஆக்டிவா எனக்கு ரிப்ளை பண்ணும் ஓகேவா இன்சால்வெண்ட் பேட் டெட்ஸ்ன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்கு மேல எடுத்தான்னு வச்சுக்கோங்களேன் நம்ம பைத்தியக்காரத்தனம் பண்றோம்னு அர்த்தம் எப்பவுமே இது என்ன ரேஷியோல இருக்கணும்னா 2:1 ரேஷியோல தான் இருக்கணும் டெட் ஈக்விட்டி ரேஷியோ ஓகேவா எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க கண்ணா நீங்க வாங்குற லோன் இருக்குல்ல 4 டைம்ஸ் இப்ப ப்ராஃபிட் வந்து 400 ரூபாய் இருக்குன்னா ஓகே இதுல உங்களோட லோன் நீங்க 4 டைம்ஸ் எடுக்கலாம் அப்படின்னா என்ன 400 into 4 1600 இதுதான் வந்து நீங்க எடுக்கணும் இப்படிதான் லோனோட தம்புருளே இதானோ
அதே மாதிரி லோன் வாங்கலாம், அதுக்கு மேல வாங்க கூடாது. அதான் தம்பு ரூல். இது ஃபர்ஸ்ட் தம்பு ரூல். ஓகே, இது அடுத்த தம்பு ரூல். ஓகேவா? நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன் நந்தனா. ஐ வில் ஆஸ்க் யூ a question. நான் ஒரு லேப்டாப் வாங்குறேன்டா. லேப்டாப் வந்து அசெட்ல கிளாசிஃபை பண்ணுவோமா இல்ல எக்ஸ்பென்சஸ்ல கிளாசிஃபை ஆகுமா? இல்ல நான் இப்படி 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 லேப்டாப் சொல்லுங்க சொல்லுங்க. வெரி குட். ஆஃபீஸ்க்காகவே வாங்குறடா, ஆஃபீஸ்க்காகவே வாங்குற. அது உன்னோட அசட்டா இல்ல லயபிலிட்டி? நீ வாங்குறது வந்து எப்ப வாங்குறனா ஃபர்ஸ்ட் ஆஃப் மார்ச் போது வாங்குற. என்ன, ஃபர்ஸ்ட் மார்ச் வாங்குற. ஃபினான்ஷியல் இயர் எண்டிங் வந்து 31st மார்ச்சோட முடியுது. ஓகேவா? இப்ப சொல்லுங்கண்ணா. சரி, அசட்ன்றேன் சார். அசட் இப்போ இது அசட்டா எக்ஸ்பென்ஸா? லேப்டாப்போட காஸ்ட் 30,000. அசட்டா எக்ஸ்பென்ஸா? ஓகே, அப்ப நீங்க அசட் வரும்னு நினைக்கிறீங்க. ஓகே மித்ரா, நீங்க சொல்லுங்க கண்ணா. ஓகே, அதனால ஓகே மித்ராக்கு இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ. கீர்த்தனா உங்களுக்கு? இது வந்து ஒரு பாயிண்ட் வரைக்கும் இது எக்ஸ்பென்ஸ் கண்ணா. ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் இந்த அசர்ட் அது எப்படி டிசைட் ஆகுறதுன்னா பாயிண்ட் ஆஃப் கன்செப்ஷன் ஆர் பீரியட் ஆஃப் கன்செப்ஷன். நான் இப்ப லேப்டாப்பை வாங்கி யூஸே பண்ண போறதில்லன்னு வச்சுக்கோங்களேன், இட் இஸ் ட்ரீட்டட் அஸ் அன் அசர்ட். இப்ப லேப்டாப்பை வாங்கி நான் யூசேஜ் பண்றேன்னா அப்ப அது வந்து எக்ஸ்பென்ஸ். 31st when it is put to use ன்னு வச்சுக்கோக்கண்ணா, அதாவது கன்சியூம் ஆகல, நீ யூஸே பண்ணல, சும்மா வச்சுட்டு இருக்கன்னு வச்சுக்கோயேன், அது உனக்கு அசட்டா இருக்கும். அது யூஸே பண்ணலாம் ஐடியலா இருக்கும்போது. நம்மளுக்கு கூட ஒரு அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட் ஒன்று வருது. ஒன்லி when it is put to use. ஓகே, borrowing cost ன்னு நினைக்கிறேன் if I'm right. Only when it is put to use the 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 point of வந்து expense வந்து comes into picture. Till it is put to use it is considered as an asset. இது thumb rule 3. ஓகேவா? கரெக்டா சொல்லுமா? கரெக்டா. இப்போ இப்போ யார கேட்டா? மித்ராவா? மித்ரா மித்ரா இப்போ உங்க சான்ஸ் தான். மித்ரா, கேஷ் இன்ஃப்ளோ 100 ரூபாடா. கேஷ் அவுட்ஃப்ளோ வந்து 150 ரூபா. இப்போ இது வந்து உனக்கு ப்ராஃபிட்டா இது லாஸா? ப்ராஃபிட்டா? கேஷ் இன்ஃப்ளோ 100 ரூபாய் செல்லம், கேஷ் அவுட்ஃப்ளோ 150 ரூபா. கேஷ் இன்ஃப்ளோனா நான் கேஷ் உள்ள வருது 100 ரூபாய், கேஷ் அவுட்ஃப்ளோனா நான் 150 ரூபா வெளியில போறது. ஏது உனக்கு ப்ராஃபிட் சினாரியோவா லாஸ் சினாரியோ யோசிச்சு சொல்லு. ஆ
சரி, ஓகே. ஒரு நிமிஷம். கீர்த்தனா நீங்க சொல்லுங்க. எதனால லாஸ்? நான் இத வந்து லாஸ் சினாரியோவா நான் பார்க்கல. நான் எப்படி இத பார்க்குறேன்னு தெரியுமா? ஒருவேள இது ஒரு பாயிண்ட்ல லாஸ் சினாரியோ. இன்னொரு சினாரியோ எப்படி தெரியுமா சொல்லலாம்? இந்த ரூ. 150 நான் ஒரு அசெட்டா வாங்கியிருந்தேன்னா, எனக்கு ஆக்சுவலா அந்த பெர்செப்ஷன் அவங்க குடுத்தாங்க. திவ்யா அபிஷேக். இந்த ரூ. 150 எல்லாருமே என்ன சொன்னோம்னா, இட்ஸ் லாஸ் சினாரியோன்னு சொன்னோம். பட் ஷி டோல்ட் இது இன்னொரு பெர்செப்ஷனா நீங்க பார்க்கலாம். இஃப் யூ would have invested that 150 in purchasing some additional assets for the betterment of organization, then அப்ப என்ன ஆகும் உங்களோடது? அசெட் பெனிஃபிட், இன்கம் பெனிஃபிட். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து கேஷ் இன்ஃப்ளோ கேஷ் அவுட் ஃப்ளோ பார்க்கணுமா. தம் ரூல் 4 புரியுதா உங்களுக்கு? அதாவது இப்படியும் நீங்க யோசிக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இது 4 தம் ரூல் புரிஞ்சுதா? ஓகேவா? ஆ. அடுத்தது நந்தனா, நீங்க வாங்க நந்தனா. லிக்விடிட்டினா என்ன அர்த்தம்? கிளியரா இன்னும் ம். இன்னும் கொஞ்சம் பெட்டரா, நெக்ஸ்ட் லெவல். நீங்க சொல்றது கரெக்ட். கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கறேன். வேற மாதிரி யோசிக்க முடியுமா? இப்ப யார கேட்டேன் நானு? நந்தனாவா? இல்ல நந்தனா தான் இப்ப கேட்டேனா நானு? ஓகே. யார் ட்ரை பண்றேன்னாங்க? கீர்த்தனா நீங்க ட்ரை பண்றீங்களா? சொல்லுங்க கீர்த்தனா. மாத்தது. கரெக்ட். which you can easily convert it into cash. இப்போ இந்த லிக்விடிட்டிக்கு என்னெல்லாம் லிக்விடிட்டி ஒரு பேலன்ஸ் ஷீட்ல நம்ம பார்த்தோம்னா, எப்படி இந்த கம்பெனி வந்து லிக்விடிட்டி ஜாஸ்தியா இருக்குன்றது எப்படி இன்ஃபர் பண்ணிக்கலாம் கீர்த்தனா? ஒரு கம்பெனியோட லிக்விடிட்டி ஸ்ட்ராங்கா இருக்குன்றது எப்படி சொல்வீங்க? சொல்லுடா. ஓகே சொல்லுடா. ம். கரண்ட் அசெட்ஸ் ஜாஸ்தியா இருந்து டு மீட் யுவர் கரண்ட் லயபிலிட்டி, லிக்விடிட்டி வந்து உங்களுக்கு ஜாஸ்தியா இருக்குன்ட்டு. என்ன ஐடியல் ரேஷியோ? ஐடியல் லிக்விடிட்டி ரேஷியோ என்ன? வெரி குட். அப்புறம் என்னன்னா கரண்ட் அசெட் இஸ் அவைலபிள் டு மீட் தி கரண்ட் லயபிலிட்டி. கரெக்டா? ஸோ எந்த ஒரு கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டை நீங்க படிக்கும் போது கூட இது கண்டிப்பா நம்மளுக்கு வந்து எஃப்எம்ல யூஸ் ஆகும்டா உங்களுக்கு. ஓகேவா? எஃப்எம்ல யூஸ் ஆகும், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்ல யூஸ் ஆகும் இந்த பாயிண்ட். லிக்விடிட்டி செக்னு சொல்லிட்டு ஒரு சம் வரும். அதுல நீங்க எப்பவுமே இந்த 1:1 வந்து செக் பண்ற மாதிரி ஒரு எம்சிக்யூஸ். The current assets is available to meet the current liabilities. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது தம் ரூல் 5. சரி சாரி. ஆக்சுவலா இந்த தம் ரூல்லாம் எதுக்கு சொன்னாங்கன்னா, ஒரு ஆர்கனைசேஷனோட பேலன்ஸ் ஷீட்டோ இல்ல ஒரு ஆர்கனைசேஷனோட பர்ஃபார்மன்ஸோ இல்ல ஒரு ஆர்கனைசேஷனோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை அசஸ் பண்ணும்போது இந்த விஷயம்லாம் பார்க்கணும். பார்த்தாதான் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி ஆர்கனைசேஷன் ஒரு ஃபினான்ஷியல் ஹெல்த் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக அவங்க ஒரு எக்ஸாம்பிளா கொடுத்தாங்க. சொல்லலாம். இப்போ லிக்விடிட்டி கரண்ட் அசெட்னு சொல்றோம்ல, எதுல வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்க கூடாது? கரண்ட் அசெட்ஸ்லயே எது ரொம்ப ஜாஸ்தியா இருக்க கூடாது?
கீர்த்தனா கீர்த்தனா நீங்க சொல்லுங்க கீர்த்தனா. எது ஜாஸ்தியா இருக்க கூடாது கரண்ட் அசெட்ஸ்ல? நந்தனா நீங்க சொல்லுங்க. கரண்ட் அசெட்ஸ்ல கரெக்ட். ரிஸ்க் எதுனா, ரிஸ்க் அண்ட் கரண்ட் அசெட்ஸ் எதுனா, மோர் ஆஃப் இன்வென்ட்ரிஸ் அண்ட் ட்ரேட் ரிசீவபிள்ஸ் தான் ரிஸ்க் இன் கரண்ட் அசெட்ஸ். புரியுதாடா? ஓகே. தம் ரூல் 7. செல்லம், டாப் லைன்னா என்னடா அர்த்தம்? டாப் லைன் அப்படின்றது ஒரு இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், see let's say it's a balance sheet. பேலன்ஸ் ஷீட் ஆஃப் ஏதோ ஒரு கம்பெனி எடுத்துக்கலாமா? இந்து கப்பர். இப்போ நல்லா பாத்துக்கோங்க. டாப் லைன் பாட்டம் லைன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. ஓகேவா? எதை டாப் லைன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க, எதை பாட்டம் லைன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? கீர்த்தனா வந்தனா அப்படியே கிளாஸ் கண்டினியூ பண்ணிக்கோங்க. நான் இது முடிக்க போறேன். ஸ்டேஜ் 1 எடுக்க. இப்போ நீ சொல்ற இப்போ பேலன்ஸ் ஷீட்ல சாரி ஃபினான்ஷியல் ட்ரேடிங் பிஎல் அக்கவுண்ட் டாப் லைன் சொல்லுவாங்க. எஸ் பண்ணு. ப்ராஃபிட் இல்ல. அப்புறம் வெரி குட். ஒரு இல்ல ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மென்ட்ல ஃபர்ஸ்ட் என்ன? சேல்ஸ். எல்லாரும் எதுல ரொம்ப கியூரியஸா இருப்பா? இப்ப நீங்களே ஒரு என்டர்பிரனரா இருக்கீங்க. ஓகேவா? நீங்க எதுல கியூரா இருப்பீங்க? எவ்வளவு சேல்ஸ் ஆச்சு? ஃபர்ஸ்ட் எடுத்தோட அதானே கேட்கும். சோ டாப் லைன்ன்றது வந்து இதெல்லாம் ஷேர் பண்ணிலாம் எங்களுக்கு காமிச்சாங்க. ஓடுது அந்த மாதிரி ரிலையன்ஸ். சென்னை நீங்க 3 பேர்ல யாராவது வந்தீங்கன்னா வீட்டுக்கு வாங்கடா. ஓகே 3 பேர் வந்தாலும் ஓகே தான். இங்க பாருங்க கண்ணா, ரெவென்யூன்னு இருக்குல்ல. ஷூர். ரெவென்யூன்னு இருக்குல்ல, அதுதான் வந்து இதான். இதுதான் டாப் லைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதே மாதிரி தம் ரூல் 8. பாட்டம் லைன்னு எது சொல்லுவாங்க மித்ரா? யோசிங்க கொஞ்சம். இதுக்கு முன்னாடி ஒண்ணு சொன்னியே. இப்ப கேக்குறதா? இதுக்கு முன்னாடி சொன்னியே பாட்டம் லைன்னா என்னன்னு? ப்ராஃபிட் தான் இது சொல்லுவாங்க. So top line is called as sales.
ஏன்னா உனக்கு அதுதானே அஸ்திவாரம். ஸ்கிப் இது அதான் அஸ்திவாரம். ஒரு நிமிஷம். கீர்த்தனா நந்தனா கிளாஸ் ரீட்டைன் ஆகுங்க. சௌந்தர்யா குட் ஈவினிங். செல்வா குட் ஈவினிங். செல்வா சௌந்தர்யா இன்னைக்கு சென்னை சாப்டர்ல ஒரு செஷன் போட்டிருந்தாங்க, ஒரு செமினார் ஃப்ரம் இவங்க திவ்யா அபிஷேக்னு சொல்லிட்டு. ஓகேவா, ஷீ டுக் நோ த பவர் டு எம்பவர் ஃபினான்ஸ் ஃபார் பிகினர்ஸ்ன்னு போட்டிருந்தாங்க. அது எப்படி இருந்ததுன்னா, தம்ப் ரூல்ஸ், நீங்க ஒரு ஒரு பர்சனல் லைஃப்லயும் சரி, இல்ல ஒரு ஆர்கனைசேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூலயும் சரி, என்னெல்லாம் தம்ப் ரூல்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் அசானோ ஃபினான்ஸ், இந்த ஃபீல்ட் ஆஃப் ஃபினான்ஸ் என்ன தம்ப் ரூல்ஸ்லாம் மெயினாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது தான் வந்து இந்த ஹவு டு ரீட் அ பேலன்ஸ் ஷீட் இந்த செஷனோட அவுட்கமாக இருந்தது. ஸோ இட் வாஸ் அ 2 hour செஷன், செம்ம யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ நான் வந்து சில தம்ப் ரூல்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ இன்னைக்கு செஷன் வந்து I'm not taking budgetary control. Na, I want to share with you all these points, which is very, very important as a finance. You should know, like, no, I felt like நான் கண்டிப்பா இதை உங்களுக்குலாம் ஷேர் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு. ஸோ அந்த தம் ரூல்ஸ்லாம் ஐம் கோயிங் டு ஷேர் திஸ் 1 hour. அதை நான் பிபிடியாகவும் போடுறேன். ஸோ ஐ புட் இட் இன் த ஃபார்ம் ஆஃப் எக்ஸல் ஃபைல். ஐ வில் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் இட் டு யூ. அண்ட் திவ்யா அபிஷேக் வந்து ஷீ இஸ் த ஆல் இண்டியா ரேங்க் ஹோல்டர், and she is the chairman, youngest chairman of Southern India Regional Council of Institute of Chartered Accountants of India. Okay, and அதாவது and she has completed like so many degrees. She is a chartered accountant, cost accountant, company secretary, LLB. நீங்க பார்த்திருக்கீங்களா? சூப்பர், சூப்பர். இவங்களோடது ஏற்கனவே பார்த்திருக்கீங்க. எனக்கு பயங்கர ஆச்சரியம் என்னன்னா, லைக் தெரிஞ்சதா? ஓகே. அவங்க அவங்க கிட்ட என்ன டவுட் கேட்டாலும் அப்படியே வந்து சூப்பரா லைக் லீகலா 2 3 பேர் வந்து இது கேட்டாங்க. எல்லாமே வந்து எல்எல்பி. ஆமாம்மா, எல்எல்பி. அதை தவிர ஷி ஹஸ் டன் சம் ஸ்பெஷலைசேஷன் ஐஎஃப்ஆர்எஸ். இதுல போடாத இன்னும் 6 7 குவாலிஃபிகேஷன் இருக்கான். சைபர் செக்யூரிட்டி அதுல வந்து ஏதோ ஸ்பெஷலைசேஷன் பண்ணியிருக்காங்க, எஸ்எம்இ. அதை தவிர வந்து ஷி ஹஸ் டன் சம் ஈவன் ஷி இஸ் டூயிங் சம் கோர்சஸ் அண்ட் டேட்டா அனாலிட்டிக்ஸ் லிங்க்டு வித் ஃபினான்ஸா. அண்ட் ஷி இஸ் டூயிங் லாட் ஆஃப் அந்த சேரிட்டி மாதிரிலாம் கூட பண்றாங்க. லைக் நிறைய பேருக்கு வந்து ஃபினான்ஸ் பத்தியான அவேர்னஸ் கொடுக்குறாங்க. நிறைய ஹவுஸ் ஹோல்டு பீப்புள், அப்புறம் நிறைய அதர் இஸ் பேசிக்லி ஹோம் மேக்கர்ஸ்க்கு. அப்புறம் வந்து எப்படி வந்து ஒரு ஆஸ் எ விமன், இவங்க டார்கெட்டே வந்து விமன் செக்டார் தான். இன்னைக்கு பார்த்துருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 பேர், எல்லாருமே அதில் 2 பேர் தான் ஜென்ஸ் இருந்தாங்க. அவங்க கூட யாருன்னா இவங்களுக்கு வந்து ஒரு ஆன்சிலரி மேனுவல் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தாங்க. மற்றபடி தே கம்ப்ளீட் 98 பீப்புள் நம்ம விமன். அப்படின்னா என்னன்னா புரியல. மேனுவல்னா அந்த இது ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறது செல்வா. அதாவது இந்த அவுட் டு ரீட் பேலன்ஸ் ஷீட்டுக்கு அவங்க வந்து இந்த பிபிடிஸ் ரெடி பண்ணி கொடுக்கறது. அந்த பிபிடிஸ் பிரிண்ட் அவுட் பண்ணி கொடுத்து அந்த பிபிடியில் இவங்க சொல்லியிருப்பாங்க, இந்த பாயிண்ட்ஸ்லாம் போடுன்னு சொல்லியிருப்பாங்கல்ல, ஹெல்ப் பர்சன் பேசிக்கலி. ஸோ அவங்களாம் வந்து தேர் ஃப்ரம் இன்ஸ்டியூட் தான், நம்ம சிடபிள்யூ இன்ஸ்டியூட்லேருந்து தான் வந்திருக்காங்க. அண்ட் ஷீ இஸ் யங்கஸ்ட் சேர்மன் ஆஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் வந்து வெரி 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 லுக்ஸ் வெரி டிட்டர்மைண்டாக இருந்தாங்க. செம்ம அப்ரோச்சபிள். டவுட்ஸ்லாம் போய் கேட்க போது நாங்கெல்லாம் கெஸ்ட் ரோல் தான், எங்களால் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியல. ஸோ கெஸ்ட் ரோல் தான் எங்களை எடுத்தோம். அப்படியுமே வந்து ரொம்ப பர்சனலைஸ்டாக எங்கள் டவுட்ஸ்லாம் கிளாரிஃபை பண்ணி பர்சனலைஸ்டாக வந்து இது பண்ணி ஸ்பெசிஃபிக்காக எங்களோட டவுட்ஸ்லாம் கேட்டேன். ஏன்னா ஐ ஹேட் ஃபியூ டவுட்ஸ். அப்புறம் இன்னொருத்தங்க ஒரு கலீக் அந்த மாதிரி ஷீ ஸ்பெண்ட் டைம் நல்லா பண்ணினாங்க ஆக்சுவலாக. உங்களுக்கு எப்படி தெரியும் சௌந்தர்யா உங்களோடது? இது இவங்களது ஏற்கனவே பார்த்துருக்கீங்களா? நேராக பார்த்துருக்கீங்களா இவங்கள? அப்படியா? ஓ. ஓ அப்படியா, சூப்பர். ஐயோப்பா. அண்ட் அவங்க ஷெட்யூல் சொல்றாங்க.
அது சிஏ சிடபிள்யூ சிஎம்ஏக்கு வந்து ஷீ யூஸ் டு ஸ்டடி ஃபார் 20 ஹவர்ஸ். 4 ஹவர்ஸ் தான் ஷீ வில் ஸ்லீப்பாம். அந்த மாதிரி அதாவது எல்லாருக்குமே பயங்கர ஹை லெவல் ஆஃப் மோட்டிவேஷன். அப்புறம் ஒருத்தவங்க கேட்டாங்க, ஏன் இது 3 முடிச்சிட்டீங்களே இதுவே பெரியசு, ஏன் எல்எல்பி பண்றாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஷீ டோல் லைக் நிறைய வந்து பேருக்கு வந்து ப்ராப்பரான ஒரு ஃபினான்ஸ் லைன்ல இருக்கிறவங்களுக்கு சொல்றாங்க. நான் ப்ராப்பரான ஒரு ரிசல்ட் அதர் இஸ் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு லீகல் நாலேஜும் நல்லா இருந்ததுன்னா, தோ சிஎஸ் ஃபார்ம்ஸ் பார்ட் ஆஃப் லா எல்லாமே இருந்தாலுமே இட் இஸ் நாட் வெரி கோயிங் இன் டெப்த் அவங்களோட பொறுத்த வரைக்கும். அதனால லீகல் நாலேஜ் இருந்தானாக்கா இன்னும் நான் வந்து என்னோட கிளைண்ட்ஸ்க்கு இன்னும் நான் பெட்டரா வேல்யூடேஷன் பண்ண முடியும். மற்ற இது ஆக்சுவலாக இங்கே போட்டுறதுக்கு அதுலேருந்து இன்னும் ஒரு 6 டிகிரி பண்ணியிருக்காங்க. அவங்க படிக்கும் போதே லைனாக படிச்சுட்டு வந்தாங்க. அதை தவிர ஒரு 6 மோர் டிகிரிஸ் இருக்குன்னு அவங்களோட செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் பண்ணும்போது அது சொன்னாங்க. ஷீ இஸ் கம்ப்ளீட்லி அப் டு டேட் சௌந்தர்யா. இப்போ கரண்டாக இருக்கிற டேட்டா அனாலிட்டிக்ஸாக இருக்கட்டும், இன் அலைன்டு வித் ஃபினான்ஸ்க்கு எப்படி இருக்காங்க, எப்படி டேஷ்போர்ட் ப்ரிப்பரேஷன்லேருந்து எல் எந்த டாபிக் எடுத்தாலும் பேசுகிறாங்க அவங்க. ஆ, ஆ, பா செம்ம. அதாவது அதான் நான் நினைச்சிட்டு இருக்கேன், நான் ஃபாலோ பண்ணலான்ட்டு. அதாவது அவங்க எக்ஸாம்பிள்லாம் எப்படி தெரியுமா இருக்கு? அஹ், யா- அதாவது ரொம்ப ஈஸியா, இப்போ நம்ம மாலுக்கு போறோம், மாலுக்கு போனோம்னா அஹ், அங்க வந்து எப்படி என்னெல்லாம் நம்ம அப்சர்வ் பண்றதை வச்சு ஒரு எக்ஸாம்பிள், அந்த மாதிரி எக்ஸாம்பிள் எடுக்கும் போதே குட்டி குட்டியா ரொம்ப ஈஸியா புரியுற மாதிரி பெரிய கான்செப்டா இருக்கும். ஆனா ஈஸியா சொல்லி ஈஸியா நம்மளுக்கு ரீச், அந்த கான்டென்ட் டெலிவர் பண்றதுல இருந்து ரொம்ப சூப்பரா பண்ணாங்க. நான் அதான் மேம் கிட்ட சொல்லியிருக்கேன், மேம் நீங்க நெக்ஸ்ட் செஷன் போடுங்க, கண்டிப்பா நான் வந்து அட்டன் பண்ணுவேன். எனக்கு வந்து மஸ்ட் இது பண்ற அந்த வே வந்து யூ எக்ஸ்பிளைன் ரொம்ப நல்லா இருக்கு. ஆஹ் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து ஸ்கூல் லெவல்ல வந்து இந்த ஃபினான்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணணும் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ், பட் இல்ல அன்ஃபார்ச்சுனேட்லி. ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் 360 டிகிரி வி ஷுட் நோ த ஃபினான்ஸ், யூ ஷுட் ஹாவ் த நாலேஜ் ஆஃப் ஃபினான்ஷியல் லிட்ரஸி அப்படின்னு சொல்லிட்டு லைக் தம் ரூல்ஸ் மாதிரி கொடுத்தாங்க இன்னைக்கு செஷன்ஸ்ல. ஓகேவா? ஸோ அந்த தம் ரூல்ஸ் வந்து எப்படி இருந்ததுன்னா, லைக் இந்த மாதிரி, லைக் ஐ வாஸ் ஜஸ்ட் எக்ஸ்பிளைனிங் ப்ரீவியஸ் கிளாஸ்லேருந்து அப்படியே நான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். அதில் உங்களுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். வேற யாராவது லைன் இதில் இருக்காங்களா? பட் சூப்பர் ரவுந்தர்யா, யூஆர் ஆல்ரெடி ஃபாலோயிங் இட் அப்னா சூப்பர், வெரி குட், எக்ஸலண்ட். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னன்னா புரியல, என்ன சொல்றீங்க? ம், ம். சர்ச் பண்ணுவாங்களா இவங்க பண்ணுவாங்கன்றீங்களா? ஆ, ஓ நீங்க பண்ணுவீங்கன்றீங்களா? சூப்பர் சூப்பர். இவங்க வந்து நிறைய அந்த வெல்ஃபேர்ஸ் எஸ்பெஷலி ஃபார் விமன் கம்யூனிட்டி நிறைய பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் 1 இயரோட ஜேர்னி அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. நிறைய பேர் ஹோம் மேக்கர்ஸ்க்கு வந்து ஃபினான்ஷியல் லிட்ரஸி ப்ரோக்ராம்ஸ், அப்புறம் வந்து எதில் வந்து வாட் நாட் டு டூ பண்றது இல்லை, எது நீங்க பண்ணக்கூடாது அஸ் அ ஃபினான்ஸ், அந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து இந்த மாதிரி கிராஃப்ட் மேன்ஷிப்பு, அங்கே வந்து நாங்கள் போகும்போதே வந்து நிறைய கவுண்டர்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. இவங்களோட கைடன்ஸ் மூலமா எப்படி அந்த ஸ்மால் ஸ்மால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி எப்படி அவங்க வந்திருக்காங்க, முன்னேறி இருக்காங்க. லைவ் எக்ஸாம்பிள்ஸ், லிவிங் எக்ஸாம்பிள்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து இவங்கள பற்றி பேசினாங்க. அந்த ஸ்மால் ஸ்மால் அவங்களுக்குலாம் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணியிருக்காங்க போல இருக்கு இவங்க. அதை தவிர ஷீ கோஸ் அஸ் அ கெஸ்ட் லெக்சர் இன் லாட் ஆஃப் காலேஜஸ், mainly to make people aware about the financial literacy. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மெயினாக வந்து ஸ்பெஷல் செஷன்ஸ் மாதிரிலாம் எடுக்கிறாங்களாம். அதுக்கப்புறம் வந்து எப்படி ரிட்டையர்மெண்ட் எப்படி பிளான் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு ஹூ ஆர் ஆக்சுவலி ஹூ சன் அண்ட் டாட்டர் ஆர் யூஎஸ் யூகே எல்லாம் இருக்காங்கல்ல, இங்கே அவங்க எப்படி ப்ரொடெக்டடாக இருக்கணும், அவங்க என்ன ஃபாலோ பண்ணணும், அந்த மாதிரி தேர் ஷீ இஸ் கைடிங். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலாக. ஒரு யங்காக ஒருத்தங்களை பார்த்து ஆஹ், ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன் நான். ஏன்னா நான் இது வரைக்கும் சிடபிள்யூ இன்ஸ்டியூட்லேருந்து எதுவுமே நான் போனதே கிடையாது. செமினார் போயிருக்கேன் எப்படின்னா, சுற்றி சுற்றி அவங்க வந்து இந்த டாக்ஸ் பற்றியே பேசுவாங்க, ஐடிடி, அப்புறம் வந்து இந்த இது பற்றியே பேசுவாங்க.
ஐடிடி மாறி இருக்கு, டைரக்ட் டாக்ஸ்ல இது மாறி இருக்கு, நிர்மலா சீதாராமன் இது கொண்டு வந்தாங்க. அந்த மாரி இருக்கும் நம்மளோட சென்னை சாப்டர்ஸோட செஷன்ஸ்லாம். பட் இந்த செஷன் வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அது டிடி பத்தியும் இல்லாம, ஐடிடி பத்தியும் இல்லாம, ஜென்ரலா ஆஸ் அன் இண்டிவிஜுவல் என்ன தெரிஞ்சுக்கணும் ஃப்ரம் ஃபினான்ஸ் லிட்ரஸில எப்படி தெரிஞ்சுக்கணும், நம்ம பைசாவை வந்து எப்படி நம்ம வந்து பேசிக்கா ஹேண்டில் பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ணணும் அப்படின்றத தம் ரூல்ஸ் மாதிரி ஒன்னொன்னா கொடுத்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் தம் ரூல் வாஸ் அபவுட் டெட் ஈக்விட்டி ரேஷியோ. எப்பவுமே லைக் ஒன்றும் ஆர்கனைசேஷன் பொறுத்த வரைக்கும் இந்த டெட் ஈக்விட்டி ரேஷியோ வந்து 2:1 ரேஷியோல இருக்கணும். ஈக்விட்டி 200 இருந்ததுன்னா டெட் 100 இருக்கணும், அதுக்கு மேல போகக்கூடாது. தம் ரூல் 2 வந்து என்னோட ஆர்கனைசேஷன் எடுக்கிற லோன் வந்து ப்ராஃபிட்லேருந்து 4 டைம்ஸ் இருக்கணுமா, அதுக்கு மேல போகக்கூடாது. ஸோ அப்புறம் வந்து எப்பவுமே ஒரு ட்ரீட்மெண்ட் ஆஃப் எனி ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த கன்சம்ஷன் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஒன்று சொன்னாங்க. இப்போ வந்து கேஷ் இன்ஃப்ளோ 100, கேஷ் அவுட்ஃப்ளோ வந்து 150 அப்படின்னா நம்மளுக்கு என்ன தோணும், 50 வந்து டெபிசிட்னு தோணும்ல. ஆனா அவங்க அப்படி பார்க்க கூடாதுன்றாங்க. அந்த 150ய ஒருவேளை அந்த ஆர்கனைசேஷன் பெட்டர்மெண்ட் ஆஃப் த கம்பெனிக்காக ஒரு ஃபர்னிச்சர் வாங்கினாலோ இல்ல ஒரு மிஷினரி வாங்கியிருந்தாலோ அந்த சினாரியோவை நான் வந்து நெகட்டிவா பார்க்க கூடாது. இட் இஸ் பேசிக்லி இட் இஸ் ஆக்சுவலி done for the betterment of the company. அப்ப அந்த அவுட்ஃப்ளோ எப்பவுமே நெகட்டிவா இருந்தா we have to probe in depth. As a cost auditor, we have to probe in depth to understand with the 150 of that money whether the organization has purchased it or how it has actually utilized that 150. So அது வந்து thumb rule for a cost auditor ன்னு சொன்னாங்க. அப்புறம் she spoke about liquidity. லிக்விடிட்டினா என்ன அர்த்தம்னா how much assets you are having in hand which you can convert to cash very much immediately. ஸோ எப்பவுமே ஒரு ஆர்கனைசேஷன் லிக்விடிட்டி ரேஷியோ வந்து 1:1 மெயின்டைன் பண்ணியானோம். அதே மாதிரி லிக்விடிட்டி ரேஷியோன்றது என்னோட கரண்ட் அசெட்ஸ் இஸ் அவைலபிள் டு மீட் த கரண்ட் லயபிலிட்டி, இது ஒன்று. அப்புறம் ஆஸ் அ காஸ்ட் ஆடிட்டர் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கரண்ட் அசெட்ஸ் நம்ம பேலன்ஸ் ஷீட்ல பார்க்கும்போது என்னோட இன்வென்ட்ரிஸும் ட்ரேட் ரிசீவபிள்ஸோட காம்போசிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இன்வென்ட்ரிஸ் நிறைய இருக்கா, டெட்டாஸ் நிறைய இருக்கா, ஏன் ஏன் இருக்குன்றத கொஸ்டின் பண்ணணும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்படி கொஸ்டின் பண்ணும்போது தான் எவ்வளோ வந்து இன்னும் யூஸ் பண்ணாம இருக்கு, அந்த க்ளோசிங் ஸ்டாக்குக்கு இவங்க ஆர்கனைசேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன பிளான் வச்சிருக்காங்க. அதே மாதிரி டெட்டாஸ் வந்து இப்போ கடன் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கீர்த்தனா கடன் வாங்குறாங்கன்னா நீங்க வந்து ஓகே கடன் வாங்குறாங்க திருப்பி கொடுத்துருவாங்கன்னு இருப்பீங்களா, இல்ல இவங்க கொடுக்கறதுக்கு இவங்க அந்த டைம்ல கொடுத்துருக்காங்களா இல்லையான்னு செக் பண்ணி ஃபாலோ பண்ணி அதுக்கான ஏஜிங் போடுவீங்களா, எப்படி பண்ணுவீங்க? ஆ ஒரு ஷெட்யூல் மாதிரி போடுவீங்களா, என்ன கேப்ல 6 மாசத்துக்கு எவ்வளவு பேர் இருக்காங்க பெண்டிங், 8 மாசத்துக்கு, அந்த மாதிரி ஷெட்யூல் போட்டு we have to work it on. ஸோ காஸ்ட் ஆடிட்டருக்கு வந்து as a காஸ்ட் ஆடிட்டரோட கீ வந்து விஷயம் எதுலாம்னா இந்த ஒரு விஷயம்லாம் நம்ம கண்டிப்பா மேண்டேட்டரியா செக் பண்ணணும். தம் ரூல் 1, தம் ரூல் 2, 3, 4, 5, ரிஸ்க் இன் கரண்ட் அசெட்ஸ். கரண்ட் அசெட்ஸ்ன்றது தான் அந்த இன்வென்ட்ரிஸ் அண்ட் ட்ரேட் ரிசீவபிள்ஸ். அது அப்புறம் ஷீ ஸ்போக் அபவுட் வாட் இஸ் கால்ட் அஸ் டாப் லைன் அண்ட் பாட்டம் லைன். சௌந்தர்யா இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டாப் லைன் நார்மலி தே கால் இட் அஸ் சேல்ஸ் இல்லையா, எனி ஆர்கனைசேஷன் டாப் லைன் நம்பர்ஸ்ன்றது டக்குன்னு பார்க்க விருப்பப்படுவாங்க. ரெவென்யூ நம்பர்ஸ். பாட்டம் லைன் நம்பர்ஸ்ன்றது வந்து they will be keen to know what is the profit. இதான் பாட்டம் லைன். ஸோ ஷீ ஷேர்ட் எல்என்டியோட வியூ ஷேர் பண்ணாங்க. ஸோ நான் வந்து உங்களுக்கு ஹிந்து கூப்பரோட வியூ ஷேர் பண்றேன். ஒரு நிமிஷம். அவங்க கிட்ட அடுத்த செஷன் கேட்டிருக்கோம். இது அப்படியா? ஓ ஓ. அப்படியா? ஓகே ஓகே. இதான் இது வந்து ஷீ செட் லைக் ஆஸ் அ ஆர்கனைசேஷன் நம்ம வந்து ஒரு காஸ்ட் ஆடிட்டரா ஒரு 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 இஃப் வி டேக் தி ரோல் ஆஃப் அ காஸ்ட் ஆடிட்டர்னா
ஃபர்ஸ்ட் நார்மலி நம்ம வந்து இந்த டாப் லைன் நம்பர்ஸ் ரெவென்யூவோட கன்சிஸ்டன்சியும் அதே மாதிரி ப்ராஃபிட்டோட கன்சிஸ்டன்சியும் ஃபர்ஸ்ட் ஒரு ஆர்கனைசேஷன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல நம்ம பார்க்கணுமா. அந்த கன்சிஸ்டன்சி வச்சே நான் டிட்டர்மைன் பண்ண முடியும்ன்றது சொல்ல முடியாது. பட் சில கம்பெனிஸ் வந்து நிஜமாலே கன்சிஸ்டண்டா இருக்கும், அப்படியே கன்சிஸ்டண்டா இன்க்ரீஸ் ஆயிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸ்ல இருக்கும்போது நம்மளுக்கு மைண்டுக்கு என்ன வரும்னா, பரவாயில்ல இங்க ரெவன்யூ கன்சிஸ்டண்டா பண்ணியிருக்காங்க, ப்ராஃபிட்டும் கன்சிஸ்டண்டா பண்ணியிருக்காங்கன்னா என்ன அர்த்தம், தே ஹாவ் அ வெரி குட் கண்ட்ரோல் ஆஃப் த ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். அந்த மாதிரி ஒரு ஒப்பீனியன் காஸ்ட் ஆடிட்டருக்கு வருமா. ஸோ நாட் ஒன்லி as an auditor, as an organization person or இப்போ ஆண்டர்பிரினர் தான், நம்ம தான் ஆண்டர்பிரினர்னா எப்பவுமே இந்த கன்சிஸ்டன்சி இந்த நம்பர்ஸை வந்து நம்ம என்ஷூர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஆஹ், இப்போ இது யாராவது ட்ரை பண்றீங்களா? ஜஸ்ட் ஒரு ஜென்ரல் கொஸ்டின். தம் ரூல் 9, நான் ஒரு லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் எழுதுறேன். நீங்க என்ன சொல்லணும்னா ஹூ டு யூ பே ஃபர்ஸ்ட். நீங்க ஒரு ஆர்கனைசேஷனோட யூ ஆர் த யூ ஆர் ரன்னிங் தி ஆர்கனைசேஷன், யூ ஆர் த ஹெட் ஆஃப் த ஆர்கனைசேஷன். ஃபர்ஸ்ட் சாரி சாரிம்மா. அண்ட் ஃபர்ஸ்ட் இவங்கதுலேருந்து ஆரம்பிக்கலாம். யாருது? மித்ராதுலேருந்து ஆரம்பிக்கலாம். மித்ரா தானே ஃபர்ஸ்ட்? இல்ல இல்ல, ஓ கீர்த்தனா இருக்காங்களா? கீர்த்தனா, மித்ரா, நந்தனா, செல்வா. ஓகே, கீர்த்தனா நீங்க சொல்லுங்க கீர்த்தனா. இப்போ நீங்க தான் ஒரு ஆர்கனைசேஷனோட யூ ஆர் ரன்னிங் தி ஆர்கனைசேஷன். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு லாபம் வருது, ஓகேவா? ஒரு லாபம் வருது. அந்த லாபத்தை ஃபர்ஸ்ட் எந்த எக்ஸ்பென்சஸை ஃபர்ஸ்ட் மீட் பண்ணுவீங்க? ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ்க்கா, இல்ல அதர் எக்ஸ்பென்சஸ்க்கா, இல்ல உங்களோட கிரெடிட்டா இருக்கா, இல்ல ஷேர் ஹோல்டர்ஸ்க்கா, இல்ல கவர்மெண்ட் டாக்ஸ்? நான் என்ன கேக்குறேன்னா, இவங்களுக்கு அப்புறம் இவங்க, இவங்களுக்கு அப்புறம் இவங்க, இவங்களுக்கு அப்புறம் அந்த மாதிரி நீங்க அதை வந்து கரெக்டா இது பண்ணணும், அலைன் பண்ணணும். நீங்க சொல்லுங்க கீர்த்தனா, உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லுங்க. இது கீர்த்தனா, மித்ரா, செல்வா, சௌந்தர்யா, யோஷி சொல்லுங்க, அப்புறம் நந்தனா. எல்லாரும் யோசிச்சுட்டு சொல்லுங்க. ஆ 2 minutes யோசிக்கிறீங்களா? சௌந்தர்யா சொல்றீங்களா? சொல்லுங்க கண்ணா. ஓகே. ம். ஓகே. கீர்த்தனா, மித்ரா, லெண்டார் ஒன். ஆ. ம். 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 மித்ரா, கீர்த்தனா, நந்தனா. இரு, லெண்டார் ஒன்னு கவர்மெண்ட். ஆ. ஆ. ம். ஓகே. மித்ரா. ஐயோ சாரிம்மா, உங்க 2 பேரும் ஓகேடா. சொல்லுங்க நந்தனா. ம்.
ம். ம். ம். ம். ம். மித்ரா? ம். ஆ. ஆனா எல்லாரும் இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் கரெக்ட்டா சொல்ட்டீங்க கண்ணா. பெர்ஃபெக்ட். எல்லாருமே 5. கடைசியா இவங்களுக்கு தான் செட்டில் பண்ணுவாங்க. ஆக்சுவலா ம், யார் ரொம்ப நெருக்கமா இருக்கீங்கன்னா, ஆக்சுவலா நீங்கலாம் இப்படி சொல்லியிருக்கீங்கல்ல, இத அவங்க வந்து கேட்டிருந்தாங்கன்னா ரொம்ப ஹாப்பியா இருந்திருப்பாங்க. ஏன்னா, நாங்க ஆன்சர் பண்ணும்போது எப்படி தெரியுமா ஆன்சர் பண்ணிட்டோம்? கவர்ன்மெண்ட் இருக்காங்கல்ல, கவர்ன்மெண்ட் டாக்ஸஸ வந்து கடைசியா கடைசியா வச்சுட்டோம். நாங்க சொல்லும்போது. அட்லீஸ்ட் நீங்களாவது அவங்களுக்கு செகண்ட் ரோல் குடுத்துருக்கீங்க. நாங்க 5 குடுத்துருக்கோம். ஆல்மோஸ்ட் சௌந்தர்யா கொஞ்சம் நியரிங்கா இருக்கிற மாரி இருக்கு எனக்கு தோன்றது. பட் தென் நான் ஆன்சர்ஸ் டிஸ்கஸ் பண்றேன் பாருங்களேன். அந்த கரெக்ட் ஆன்சர்ஸ் என்னன்னா, எதனால அப்படின்றதும் சொன்னாங்க. அந்த அந்த எப்படி எதனால அந்த சீக்வென்ஸ் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல வந்து அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட் ஏன் அப்படி ஃபாலோ பண்றான்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் இட்ஸ் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ். ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் அதர் எக்ஸ்பென்ஸ். அதுக்கப்புறம் மூணாவது வந்து கவர்மெண்ட் டாக்ஸஸ். நாலாவது லெண்டர். அஞ்சாவது ஷேர் ஹோல்டர். ஏன் ஃபர்ஸ்ட் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் அவங்க சொல்றாங்க? ஏன் வந்து அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட் சேஸ்னா the person who has to be paid first na if even for 1 month if the salary is not being paid the uh, the court will take legal action against the company. அதனால எப்படியாவது கஷ்டப்பட்டு எம்ப்ளாயிக்கு பே பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா there is operating expenses other expensesன்றது என்னன்னா basically the um, mandatory expenses for the functioning of a company. ஓகேவா? அது மேண்டேட்டரியா பண்ணிடணும். அதுக்கப்புறம் தான் வந்து கவர்மெண்ட்டுக்கு பே பண்றது. மூணாவது. நாலாவது வந்து கடன் கொடுத்தவனுக்கு. அஞ்சாவது தான் ஷேர் ஹோல்டருக்கு. இருந்தா ஷேர் ஹோல்டருக்கு, இல்லைன்னா இல்ல. ஸோ ஐ திங்க் இது வந்து சௌந்தர்யா வெரி நியரிங். இதுல எல்லாருமே ஒரே மாதிரி சொல்லியிருக்கீங்க. லெண்டர் வந்து 2 வந்து ஆக்சுவலா அது 4. சௌந்தர்யா வந்து நியரிங்கா 3 ஒரு ஸ்டெப் இதுவா சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் டாக்ஸஸ் வந்து தேர்ட் இது 3. அதுல செல்வா, மித்ரா, கீர்த்தனா 3 பேருமே நியரிங்கா சொல்லியிருக்கீங்க அடுத்தடுத்து. ஸோ பட் குட். ஆக்சுவலா நீங்க எல்லாரும் சொன்னதுல வந்து எனக்கு ரொம்ப இது வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் இந்த ரேட்டிங்கும் கவர்மெண்ட் நம்ம பே பண்ணணும் டாக்ஸ் பே பண்ணணுன்ற அந்த திங்கிங் இருக்குல்ல அது போதும். எங்க டீம்ல 2 3 பேரை தவிர நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் டாக்ஸஸ் வந்து கடைசியா சொன்னாங்க. ஓகேவா? ஏன் ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் அதர் எக்ஸ்பென்சஸ் ஃபர்ஸ்ட்னா வித்தவுட் மேக்கிங் salary டு த எம்ப்ளாயீஸ் இட் வில் பி வெரி வெரி ஹார்ட் ஃபார் த ஆர்கனைசேஷன் டு ரன் த பிஸ்னஸ் பிகாஸ் லீகல் ஆக்ஷன்ஸ் வில் பி டேக்கன் அகெயின்ஸ்ட் த கம்பெனி. இந்த ஆர்டர் புரிஞ்சுதா உங்களுக்கு எல்லாருக்கும்? இது தம் ரூல் 9. ஸோ இப்போ ப்ராஃபிட்டை வந்து இப்போ ஒரு ஒரு பிரிச்சு கொடுக்கும்போது எனக்கு கிராஸ் ப்ராஃபிட் இருக்கும் இல்லையா? நான் கிராஸ் ப்ராஃபிட்டை இது பிரிச்சு கொடுக்கும்போது கொஞ்சம் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ்க்கு எடுத்து வச்சிடணும், அதர் எக்ஸ்பென்ஸ்க்கு எடுத்து வச்சிடணும். அதுக்கப்புறம் வந்து டாக்ஸ் பே பண்ணிட்டு ரிமைனிங் வர லாபம் இருக்குல்ல, அந்த லாபத்தை தான் சன்ட்ரி கிரெடிட்டா இருக்கும் ஷேர் ஹோல்டருக்கு டிவிடெண்ட் இந்த ஃபார்ம் ஆஃப் டிவிடெண்ட் வந்து கொடுக்கணும். இங்க யாராவது இந்த ஷேர்ஸ்ல யாராவது இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்களா? சௌந்தர்யா, செல்வா யாராவது ஷேர்ஸ்ல? ஓகே. சௌந்தர்யா நீங்க? குட். ஸோ அதுல உங்களுக்கு டிவிடெண்ட் கிடைக்கும்ல சௌந்தர்யா? அந்த டிவிடெண்ட்ன்றது அவங்க இதெல்லாம் பண்ணிட்டு ரிமைனிங் வர அமௌண்ட்டை தான் வந்து நமக்கு டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணுவாங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிள் சொல்ல சி எவ்ரி திங் ஷீ ட்ராவல்ட் வித் எல்என்டி எக்ஸாம்பிள் தான். எல்என்டி பிஎன்எல், எல்என்டியோட ரெவென்யூ கன்சிஸ்டன்சி, எல்என்டியோட நெட் ப்ராஃபிட், எல்என்டியோட ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் எல்லாமே ஷீ டிஸ்கஸ்ட் அபவுட் எல்என்டியோட அந்த இது எல்என்டி பிஎன்எல். அப்புறம் பாருங்களேன் ரொம்ப கன்சிஸ்டண்டா இருக்கும்.
ஒரு நிமிஷம் நான் காமிக்கிறேன். நான் வந்து ஹிந்து குப் எடுத்துட்டேன், எல்லாம் காமிக்கிறேன். இப்போ இதெல்லாம் வந்து நீங்க ஸ்டேஜ் 2ல எல்லாம் படிப்பீங்க, ஓகேவா? சில பாயிண்ட்ஸ் வந்து ஃபினான்ஷியல் அக்கவுண்ட்ஸ்லயே படிப்பீங்க, சில பாயிண்ட்ஸ் வந்து அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்ல படிப்பீங்க, சில பாயிண்ட்ஸ் ஸ்டேஜ் 2ல படிப்பீங்க. ஏதாவது ஒரு ரிப்போர்ட்டாவது படிக்க சொல்றாங்க டு கெட் அ மோர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் த காஸ்ட். அதை பத்தி பண்ணோம். ஒரு கம்பெனியோட ரிப்போர்ட்டை ஒரு மாசம் ஆக்டிவிட்டியா எடுத்து படிக்க சொல்றாங்க. நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்னு சொல்லிட்டு ஒரு சாப்டர் இருக்கு, ஓகே? எல்லாமே சுத்தி சுத்தி தே வில் டாக் அபவுட் நம்பர்ஸ், கம்பெனி நம்பர்ஸ், கம்பெனியோட ஸ்ட்ராட்டஜி, அந்த மாதிரி. ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ஒவ்வொரு கம்பெனியோட ரேஷியோ அனாலிசிஸ் பண்ணும், ஓகே? ஒரு நிமிஷம். பாத்தீங்கன்னா இவங்களது பாருங்களேன், 81,000. 81,000. அப்புறம் இது வந்து இந்த கொரோனா இம்பாக்ட் 72. அப்புறம் பாருங்களேன் 100, அப்புறம் 109, 125. இது ரெவென்யூவா? 85 இது ரெவென்யூ. கீழே பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட், ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ். இங்கேருந்து இந்த இந்த இயர்ல வந்து ப்ராஃபிட் விட்டுடுங்க. 2020 ஜெனரலா வந்து 2021 கொஞ்சம் ஜெனரலாவே கன்சிடர் பண்ணிக்க வேணாம். ஸோ 7879 கன்சிஸ்டண்டா மெயின்டைன் பண்றாங்க பாருங்க. 7848, 9304 இந்த வாட்டியும் அவங்க நல்லா ப்ராஃபிட் ஆக்சுவலா பார்த்துருக்காங்க, நியூஸ் பேப்பர்ஸ்லாம் சொல்றாங்க. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி ஆஃப் நம்பர்ஸ் ரைஸ்லயே இருக்கும்போது ப்ராப்ளமே கிடையாது. டிவிடெண்ட் கூட நல்லா கொடுத்துருக்காங்க தெரியுமா? எல்என்டில ஷேர் வாங்கியிருக்கீங்களா சௌந்தர்யா? யாராவது ஷேர் வாங்கணும், அண்ணா அக்கா அந்த மாதிரி இருந்தாங்கன்னா எல்என்டி வாங்க. நிஜமாலே பெரிய பெரிய ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்பெக்டட். இட்ஸ் பிகாஸ் தே ஆர் கெட்டிங் இன் டு லாட் ஆஃப் டிஃபென்ஸ் நவடேஸ். Like there is a new plant established at Talegaon, Pune, who are completely into the defense um, manufacturing previously, which was imported from external India. இப்போ அதையே வந்து மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்என்டி ஹஸ் காட் அ வெரி வெரி ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்ட்ஸ். சப்போஸ் எனக்கு வந்து டிமேட் அக்கௌண்ட் இருக்கு, எனக்கு ஏதாவது வேணா எல்என்டியில் ஒரு 10 ஷேர் வாங்கி போடுங்க, ஓகேவா? 3000 ரூபாய் நினைக்கிறேன், 30,000 ரூபாய் 10 ஷேர். யூ கேன் கெட் கண்டிப்பா 30 to 35% ரிட்டர்ன்ஸ் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மாதிரி கன்சிஸ்டண்டாக மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. 1800, 1100, 1200, 1700. ஸோ இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி நம்பர்ஸ் டிராவல் ஆகிற எந்த கம்பெனியும் எடுத்து பண்ணினாலுமே அதே மாதிரி ஷீ டோல்ட் ஒன் மோர் திங். சப்போஸ் இப்போ வந்து நீங்க என்ன பேஸ்ட் யூஸ் பண்றீங்க கீர்த்தனா வீட்ல? கோல்கேட்டா? சூப்பர், அவங்களும் அதே எக்ஸாம்பிள் தான் சொன்னாங்க. வெரி குட். நந்தனா, நீங்களும் கோல்கேட்டா? மித்ரா கோல்கேட்டா? சூப்பர். சௌந்தர்யா, செல்வா, ஆம்ஃப்ளோர். ஓகே. ஆக்சுவலா இந்த கம்பெனி இப்போ நீங்க டெய்லி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ற எந்த கம்பெனினாலும், இப்போ எனக்கு எதுவுமே தெரில மேம், ஓகே, ஆனா எனக்கு இன்வெஸ்ட் பண்ணணும், ஐ ஹாவ் சம் சர்ப்ளஸ் அமௌண்ட் இன் மை ஹேண்ட், பட் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஷீ டுக் திஸ் கோல்கேட் எக்ஸாம்பிள். மார்னிங் எழுந்த உடனே கோல்கேட் பேஸ்ட்ல தான் தேய்க்கிறோம். அப்போ அந்த ப்ராடக்ட்டோட டெய்லி இன்டராக்ட் பண்றோம்ல, அப்ப கோல்கேட்டோட ஷேர் வாங்குங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன அர்த்தம்? யூ நீட் நாட் ஹேவ் டு டூ இன் டெப்த் அனாலிசிஸ். Product which you are very close and which is used on a daily basis will be always be having depend. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல கோல்கேட் இல்ல மார்க்கெட்லன்னா உங்களுக்கு தெரிய வந்துருமா? அந்த டைம்ல செல் பண்ணிக்கோங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட்
யார் வாங்குவாளா அப்படின்னா? ம். இருக்கு இருக்கு செல்வா. இருக்கே. ம். சோ கண்டிப்பா நீங்க ப்ராஃபிட்ல தான் வெளில வருவீங்க. சோ எதுக்கு சொல்றாங்கன்னா, சப்போஸ் இஃப் யூ டோன்ட் ஹேவ் எனி நாலேட்ஜ் அபௌட் அந்த ஸ்டாக்ஸ் டு இன்வெஸ்ட்ல அந்த டாபிக்ல கோல்கேட் தான் எக்ஸாம்பிளா வச்சிருந்தாங்க. கோல்கேட் பேஸ்ட் வந்து இஸ் அ ஹேவிங் அ ரெகுலர் டிமாண்ட். சோ இந்த ரெகுலர் டிமாண்ட் இருக்கிற எனி ப்ராடக்ட் வேற ஏதாவது ரெகுலர் டிமாண்ட் இருக்கிறது சொல்லுங்களா யாராவது? பேஸ்ட்ல வேற ஏதாவது? சோப்ஸ், ஷாம்பூஸ். ஆ என்னதுல? ஓ டவ். ஓகே டவ் சோப்பு. வேற ஏதாவது? டே டு டே நீங்க அத பார்த்துட்டே இருப்பீங்க. டெய்லி யூ ஆர் மீட்டிங் தட் ப்ராடக்ட் அந்த மாதிரி. வேற ஏதாவது? ஹார்பிகா? வெரி குட். அப்புறம் லைசால் சூப்பர். விம் அப்ரில். ஸோ செல்வா, நீங்க கல்யாணம் ஆயிட்டீங்கன்றதுக்கு செமையா ப்ரூவ் பண்றீங்க. வெரி குட். விம் விம் பார்ல அதான் விம்மா தானே சொல்றீங்க. அப்புறம் வந்து கம்ஃபர்ட். வேற வேற டெட்டால் வெரி குட். ஆ அப்புறம் வேற மித்ரா, இங்க வாய்ஸே கேக்கல. டாடா சால்ட் வெரி குட். அப்ப நீங்க எந்த ஸ்டாக் வாங்கலாம் டாடா சால்ட்? டாடா சால்ட்ன்றீங்க, அப்ப எந்த ஸ்டாக் வாங்கலாம்? ஆமாண்டா, நான் அப்படி கேக்கலக்கண்ணா. அப்பனா நீ டாடா சால்ட்ன்ற, அப்ப எந்த ஸ்டாக் வாங்கலாம்னு கேக்குறேன் நான். டாடா டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் அவ்வளவுதான். நீ அனலைஸே பண்ண வேண்டாம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அது ஒரு 6 குரூப்பிங் இருக்கு கண்ணா. ஒரே நிமிஷம். ஆமா டாடா கெமிக்கல்ஸ் கன்சியூமபிள் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஆனா டாடா கன்சியூமபிள்ஸ்னு ஒண்ணு இருக்கு ஆக்சுவலா. ஆனா எதுல வாங்கினாலும் ஓகே தான். இப்போ கொஞ்சம் டவுனா இருக்கு மார்க்கெட். பீக் மட்டும் ஆரம்பிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒண்ணுமே பண்ண முடியாது. மேல போயிட்டே இருப்பான். டாடா காஃபில போடுங்க, இல்ல டாடா ஸ்டார்பக்ஸ்ல போடுங்க, இல்ல சாரி டாடா மோட்டார்ஸ் போடுங்க, டாடால எது வேணா போடுங்க, பிரச்சனையே கிடையாது. ஏன்னா வி ஆர் கோயிங் த்ரூ தட் டாடா ப்ராடக்ட்ஸ் எவ்ரி டே, கரெக்டா? அதே மாதிரி இப்ப இந்த டோவ் சோப்லாம் யாரோட இதுன்னு சொல்லுங்க. ஆ சூப்பருங்க. வெரி குட் வெரி குட் சௌந்தர்யா. அவன் ஏகப்பட்ட ப்ராடக்ட் வச்சிருக்கான். ஆ அவன் ப்ராடக்ட்லயே ஒரு ப்ராடக்ட் லைன் பண்ணும். நியூ லிவர் வந்து எக்கச்சக்கம். ஒண்ணுமே எனக்கு பி ரேஷியோ தெரியாது மேம், லிக்விடிட்டி ரேஷியோ தெரியாது, எனக்கு வந்து பேலன்ஸ் ஷீட் ரீட் பண்ண தெரியாது, கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ கால்குலேட் பண்ண ஒண்ணுமே இல்ல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, காத்தால எழுந்து என்னெல்லாம் பாப்பீங்க? டீ குடிப்பீங்களா? ரெட் லேபிள் டீ அவனோடதுதான். நூடுல்ஸ், நூறு, சாரி நூறு சூப், ஹார்லிக்ஸ், எல்லாம் ரின்னு. என்ன சாய்? நார் நார். அப்போ இந்துஸ்தான் யூனிலிவர்ல ஏதாவது பைசா வந்ததுன்னா போட்டு வச்சிருங்க. See இதுதான் வெரி வெரி பேசிக் strategy of investingன்னு சொல்றாங்க. ஒன் ஆஃப் த தம் ரூல் ஃபார் an investor. ஸோ ஷீ டிஸ்கஸ்ட் அரௌண்ட் 32 தம் ரூல்ஸ். நான் எல்லாம் உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காகவே நோட் பண்ணிட்டு வந்தேன் ஆக்சுவலா. இப்போ வந்து ஆஸ் அ ஃபினான்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கெல்லாம் கண்டிப்பா ஸ்டாக்ல ஷேர்ஸ்லாம் வாங்கணும் நீங்களாம். ஓகேவா? அதாவது ஷேர் ட்ரேடிங்லாம் பண்ணாதீங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு ரீசனபிள் ஒரு அமௌண்ட் ஆஃப் இது ஒண்ணுல ஒரு 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 ஸ்டாக் வாங்கினா கூட ஓகே தான். ம். போட்டு வச்சுக்கலாம். ஆமா. see you are trying to perfect. You are trying to do some. ஆனா இதுல போடுறது எனக்கு வந்து இப்போதைக்கு நான் யூஸே பண்ண மாட்டேன். ஓகே. லாங் டேர்ம்க்கு தான் இருக்கேன். ஒரு 6 வருஷம் 7 வருஷம் எனக்கு இது வேண்டாம். ஓகேவா? ஆனா மார்க்கெட் கீழே போச்சுன்னா வருத்தப்பட்டுன்னு இதுவா இருக்க கூடாது, சோகமா இருக்க கூடாது. மார்க்கெட் கீழே போகும், மேல நல்லா வந்தானா கீழே போகும், கரெக்ஷன் ஆகும், திருப்பி மேல போவாங்க.
இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம பெருசா ஆனாலும் சர்ஃபெக்சல், இந்துஸ்தான் யூனிலிவர், சர்ஃபெக்சல் எல்லாம் டெய்லி சர்ஃபெக்சல் இல்லாம எந்த ஒரு டே ஆக்டிவிட்டியும் நம்ம ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். கரெக்டா? டோவ் எல்லா பியூட்டிஃபுல் கேர்ள்ஸோட ஃபேமஸான ப்ரிஃபர்டு ப்ராடக்ட் டோவ். விம்பார் ஹோம் மேக்கர்ஸோடது, பூஸ்ட் பசங்களுக்கு, அந்த மாதிரி ஒரு ஒரு ப்ராடக்டா we saw nearly 110 products யூனிலிவரோடது இன்னைக்கு. முன்னாடி நான் வந்து ஒரு 50 ஐட்டம்ஸ் தான் பார்த்தேன். இன்னைக்கு அவங்க போட்டிருந்தாங்க பாத்தீங்களா, ஹியூஜா இருந்தது. அதனால நான் என்ன சொல்றேன்னா, நீங்களாமும் இந்த பத்தியான நாலேஜ்லாம் கெயின் பண்ணிக்கோங்க. சரியா? ஷேர்ஸ் போய் பாருங்க எப்படி ஒர்க் ஆகுது. அது ரொம்பலாம் வேணாம், டெய்லி ஒரு 10 மினிட்ஸ் எந்த கம்பெனி, எந்த டெய்லி நம்ம என்ன பண்றோம், அந்த ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் எந்த கம்பெனியோடலாம் அந்த நாலேஜ் கெயின் பண்ணிக்கோங்க. அதுதான் அவங்களோட அடுத்த தம் ரூல். எந்த ஸ்டாக்ஸ் டு இன்வெஸ்ட் எப்படி பார்க்கணும், வாட் எவர் ப்ராடக்ட்ஸ் விச் யூ ஆர் சீயிங் ஆன் அ டே டு டே பேசிஸ். கம்ஃபர்ட் வந்தான்ல, உடனே சாஃப்ட் டச்சும் வந்தான் பாத்தீங்களா? கம்ஃபர்ட் இன்ட்ரடியூஸ் ஆனா கரெக்டா எனக்கு தெரிஞ்சு கொரோனாக்கு முன்னாடியா அதுக்குன்னு நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை, 2019லயோ. கம்ஃபர்ட்டுக்கு வந்து வந்து ஒரு 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 மாசத்துலயே சாஃப்ட் டச் பண்ணிட்டான். செம்ம பெரிய டிமாண்ட். கம்ஃபர்ட் சாஃப்ட்வேர் கம்ஃபர்ட் யாராவது யூஸ் பண்றீங்களா? யூஸ் பண்றீங்க. வேற யாராவது கம்ஃபர்ட்? ஓகே. சாஃப்ட் டச்னு ஒன்று இருக்கு, அதே மாதிரி ப்ராடக்டா, அதே மாதிரி இது சாஃப்ட் டச்னு எழுதியிருக்கோம். ஸ்மெல் முதற்கொண்டு எல்லாமே அதே ஃப்ளேவர் தான். காம்படிட்டர் அந்த ஆனா இவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே காம்படிட்டர். ஆனா ரெண்டு பேருமே ஒரே டைப் ஆஃப் கலர் கிலர் எல்லாமே கொடுக்குறாங்க. இதுல இன்வெஸ்ட் பண்ணாலும் ஓகே தான், அந்த கம்பெனியோட ப்ராடக்ட் இன்வெஸ்ட் பண்ணாலும் ஓகே தான். எல்என்டி சூப்பர் அவங்க. அப்புறம் அது பேர் டாடா, எனிதிங் வித் டாடா ரொம்ப நல்லது. டாபூர் ரொம்ப நல்லது. பிரிட்டானியா சூப்பர். அப்புறம் எனி எனி ஃபார்மசி இப்போ தெரியும், மெடிசன்ஸ் தானே இப்போ டாப்பா இருக்கு. ஒரு ஒரு ஆளோட ஏஜை வந்து எக்ஸ்டெண்ட் பண்றது எது? மெடிசன்ஸ் தானே. கரெக்டா? டாக்டர் ரெட்டியில போடுங்க, இல்ல சிப்லால போடுங்க, இல்ல சன் பார்மசிட்டிகல்ஸ்ல போடுங்க. ஒன்றும் இல்லை, ஒரு 1000 ரூபாய் இருந்ததுன்னா இந்த இதுல போட்டுவீங்க, ஹிந்துஸ்தான் யூனிலிவர்ல போடுங்க. 1000 ரூபாய் ஹிந்துஸ்தான், எனக்கு சாரி எதுலன்னு தெரியல, ஒரு ஸ்டாக்கோ 2 ஸ்டாக்கோ வாங்கி போடுங்க. ஃபர்ஸ்ட் அந்த ஃபீல் கிடைக்கும் உங்களுக்கு. சரியா? யோசிங்க, ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இது தம் ரூல் 10. அடுத்தது கிரெடிட் கார்ட்ஸ் யாரெல்லாம் வச்சிருக்கீங்க? இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டா கிரெடிட் கார்ட்ஸ் பத்தி வி டிஸ்கஸ்ட், ஷீ டிஸ்கஸ்ட் எப்படி வந்து ஹவு டு யூஸ் கிரெடிட் கார்ட்ஸ். இப்போ இந்த கிரெடிட் கார்டோட இதுல வந்து யூ வில் ஹேவ் 3 காலம்ஸ். கரெக்டா? டோட்டல் டியூ, மினிமம் டியூ. பிரேக் ஆகுதா? இப்போ கேக்குதா? டோட்டல் டியூ, மினிமம் டியூ, பேலன்ஸ், 3 காலம் இருக்கும். பாத்திருக்கீங்களா? நீங்க பாத்திருக்கீங்களா சுந்தரியா? ஓகே. செல்வா, உங்ககிட்ட இருக்கா கிரெடிட் கார்டு? ஓகே ஓகே. இவங்க மித்ரா, கீர்த்தனா, நந்தனா? ஓகே. அம்மா யாராவது வச்சிருக்காங்களா? அம்மா அப்பா? செல்வா ஹஸ்பண்ட் வச்சிருக்காரா? நீங்க எப்பாவதுன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, 3 காலம் இருக்கும். மினிமம் டியூ, பேலன்ஸ் டியூன்னு இருக்கும். மினிமம் டியூல பாத்தீங்கன்னா வெறும்னா 5% அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எனக்கு 5 மினிமம் டியூனா நீ 5% பே பண்ணிடு. அப்ப 10,000 ரூபாய் எனக்கு இதுன்னா மினிமம் டியூ 10,000த்துல 5%. ஐயோ சாரி, 10,000 இன்டூ 5%. அப்பனா 500 ரூபாயாவது மினிமமா பே பண்ணிடுன்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா 500 ரூபாய் பே பண்ணிடுவாங்க. ஆனா என்ன ஆயிடும் தெரியுமா? இந்த ரிமைனிங் இருக்குல்ல, இது இன்ட்ரெஸ்ட் இல்லாம நான் சொல்றேன். ரிமைனிங் இருக்கும்ல, இன்ட்ரெஸ்டோட சேர்த்து அது நம்ம விட்டுட்டோம், மறந்துட்டோம்னா அக்யூமுலேட் ஆகி எவ்வளோ 5 மாசம் கழிச்சு எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த 9,500 வேல்யூ எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க? சௌந்தர்யா, நீங்க நீங்க சொல்லுங்க சௌந்தர்யா, உங்களுக்கு நல்ல ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. பேலன்ஸ்ல சேர்ந்துரும். பயங்கரமா ஆயிடும். அதாவது நீங்க இப்போ இந்த அமௌண்ட் பாக்குறீங்கல்ல, உங்களோட 5வது மாசத்துலயோ 6வது மாசத்து ஸ்டேட்மெண்ட் நீங்க மறந்துட்டீங்கன்னா, இது இட் வில் கோ
4.5 டைம்ஸ் 50,000 போயிடும். ஏன் சொல்லுங்க? கிரெடிட் கார்டுக்கு 40% கியூமுலேட்டிவ் இம்பாக்ட் இருக்கு. இதுதான் செக் பாயிண்ட். கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணானா பிரச்சனை இல்ல. இது வந்து பெர்ஃபெக்ட் டபுள் ஸ்வாட் மாதிரி கண்ணா. இது கத்தி வந்து ஃப்ரூட்ஸும் கட் பண்ணலாம், அதர்வேயும் யூஸ் பண்ணிக்கலாம்ல. கிரெடிட் கார்டும் அந்த மாதிரி தான். இட்ஸ் அ டபுள் ஸ்வாட் எஃபெக்ட். ஹவ் யூ ஹேண்டில் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆனால் கரெக்டாக பே பண்ணோம். நான் இந்த 500 ரூபாய் இல்லாமல் கரெக்டாக நான் அந்த 10,000 பேலன்ஸ் பே பண்ணிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனை கிடையாது. எனக்கு ஃப்ரெண்டு மாதிரி இருப்பான் கிரெடிட் கார்டு. ஆனால் இதை விட்டுட்டீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி மைண்ட் அப்செட் ஆகிடும் நம்மளுக்கு. ம் ம் கரெக்ட் 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 கரெக்ட். இது இது வந்து நம்ம கரெக்டாக பே பண்ணிட்டே இருக்கணும், இல்லைன்னா சிபில் ஸ்கோர் அடி வாங்கிரும். சிபில் ஸ்கோர்னா என்ன தெரியுமா? நீங்க எல்லாரும் கூகுள் பே வச்சிருப்பீங்களா? உள்ள போய் பாருங்க, சிபில் ஸ்கோர்னு இருக்கும். அதுல சிபில் ஸ்கோர் டெஸ்ட்னு இருக்கும் கூகுள் பே. செல்வா சும்மா செக் பண்ணி பாருங்கண்ணா. எல்லாருமே சொல்றான். ஒன்றும் இல்லை, அது ஃப்ரீ தான். கூகுள் பேல சிபில் ஸ்கோர்னு போட்டிங்கன்னா வரும். 710க்கு மேல இருந்ததுன்னா ஹை ரேட்டிங் ஆஃப் சிபில் ஸ்கோர். அதுக்கு கீழேன்னா லைக் யூ கேன் ஆல்வேஸ் இம்ப்ரூவ் இட். பட் ரீசன் சொல்லும் ஏன் கீழே இருக்கு அப்படின்றத. இந்த சிபில் ஸ்கோர் வந்து உங்களுக்கு இம்பாக்ட் ஆகாம எப்பவுமே பார்த்துக்கணும். ஸோ அப்படின்னா என்ன சொல்றாங்க, வாட் ஷி இஸ் ட்ரைங் டு சே அப்படின்னா, திவ்யா மேம், எனி திங் இஸ் அ குட் டூல், பட் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் if you if you properly follow the limits and if you properly utilize no that card proper. அதாவது அதில் இருக்கிற கண்டிஷன்ஸும் கரெக்டாக படிச்சுட்டு கரெக்டாக யூசேஜ் பண்ணினோம் அப்படின்னா இட் வில் பிகம் அ ரியலி அ ரிவார்டு. பட் இஃப் யூ பிகம் சம்வாட் லெத்தார்ஜிக் ஆயிட்டீங்கன்னா இட் மைட் ரிசல்ட் இன் ஹியூஜ் ஃபினான்ஷியல் ரிஸ்க் ஃபார் யூ. அப்படின்றது தான் அவங்களோட பாயிண்ட். ஸோ அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, எப்போவுமே இப்போ சௌந்தர்யா சொன்ன ஒரு விஷயம் சொன்னாங்க. இன்னொன்று, சிபில் ஸ்கோர் அஃபெக்ட் ஆகாத மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து சொல்லி சிபில் ஸ்கோர் பற்றி சிலதெல்லாம் சொன்னாங்க. சிபில் ஸ்கோர்னா என்ன சொல்லுங்க சௌந்தர்யா? கரெக்ட். லோன் கேன்சல் பண்ணிடுவாங்க ஃபர்ஸ்ட். ம் குட், வெரி குட், சூப்பர் செல்வா. சௌந்தர்யா உங்களது ஷேர் பண்ணுங்க. கரெக்ட். சூப்பர் செல்வா, சூப்பர் சுந்தரியா. அதே மாதிரி இன்னொன்னு, எப்ப பாரு இந்த பாயிண்ட்ஸ்க்காக கிரெடிட் கார்டு தேக்கக்கூடாதான். ப்ளீஸ் டு நாட் யூஸ் கிரெடிட் கார்டு ஃபார் ஜஸ்ட் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் பாயிண்ட்ஸ். அது ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. அதுவே கோரா யூஸ் பண்ணிக்கலாம், பட் அதுவே கோர் பாயிண்டா வச்சுக்காதீங்க. அண்ட் பேயிங் ஆன் டைம். நாலாவது, ஆன் டைம்ல பே பண்ணிடுங்க. இது வந்து ஒன்று இது 4 பாயிண்ட்டும் சொன்னாங்க. இது ஒன்று சொன்னாங்க. அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஷீட்ன்றது வந்து இட்ஸ் லைக் அ ஃபோட்டோ ஷூட்டு. ஓகேவா? பேலன்ஸ் ஷீட்ன்றது இட்ஸ் லைக் அ ஃபோட்டோ ஷூட்.
இல்ல ரொம்ப பாயிண்ட்ஸ்க்காக சில பேர் கிரெடிட் கார்டு வந்து பாயிண்ட்ஸ்க்காகவே யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஃபுல்லா யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பெட்ரோல் பங்க்குக்கு போறோம். ரொம்ப எக்கச்சக்கமா அதுக்காக நம்மளோட ஸ்பெண்ட பயங்கரமா கிரெடிட் கார்ட்ல பண்ணக்கூடாது. அதாவது ரியலி எமர்ஜென்சிஸ் அதும்போது பண்ணிக்கோங்க. பெட்ரோல் பங்க்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிக்கோங்க. பட் அதுக்காக அமேசான்ல வர ப்ராடக்ட் எல்லாம் கிரெடிட் கார்ட்ல தேய்க்கிறது. இப்ப சில பேர் இருக்காங்க தெரியுமா? எனக்கு தெரியல நீங்க யூ கம் அக்ராஸ்ன்னு. இந்த இயர்லி Flipkart, இயர்லி அமேசான் போட்டா ஒரு கியூரியாசிட்டிலயே வாங்கி 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 அப்படி இருக்காங்களா யாராவது உங்க சர்க்கிள்ல? என் சர்க்கிள்ல இருக்காங்க 4, 5 பேரு. அந்த டே வந்தாலே அப்படியே டெம்ப்ட் ஆயி வாங்குவாங்க. அது நீடா? அது தேவையா? இவங்களே யூஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல. ஏய் இது நல்லா இருக்கு, அது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்குன்ட்டு அண்ட் தேர் ஆல் எம்ப்ளாய்டு தான். கார்ப்பரேட்ல தான் ஒர்க் பண்றாங்க வித் அ குட் சேலரி. பட் தேய்ச்சி ஃபுல்லா இதுதான் வேணும்னு பார்த்துருப்பாங்க. பட் the வே தே see அவங்களுக்கு உடனே புடிச்சு போய் அந்த மாதிரி டெம்ப்டேஷன்ஸ்லாம் வாங்குறாங்க. அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். அவங்க அவங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒண்ணு ஷேர் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி கிளைண்ட்லாம் இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் அதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்பெண்டிங் கண்ட்ரோல் வேணும் அதுக்கு. ஸோ கிரெடிட் கார்ட்ஸை வந்து ப்ராப்பரா கரெக்டா எப்ப தேவையோ யூஸ் பண்ணிட்டு வச்சுக்கணும். ஆமா. அது ரொம்ப வந்து ஆ கரெக்ட், கரெக்ட், கரெக்ட். ஆ கரெக்ட். ஸோ பேலன்ஸ் ஷீட் இஸ் அ ஃபோட்டோ ஷூட், P&L இஸ் அ வீடியோ ஃபுட்டேஜ் அப்படின்னு சொன்னாங்க. ஆ, இது வந்து ஃபோட்டோ ஷூட்னா எப்படி ஒரு மாதிரி ஆ, ம், இதுவா நம்ம ஃபோட்டோ ஷூட் இதுதான் பேஸ். P&L தான் பேஸ் செல்வா, வீடியோ ஃபுட்டேஜ் தான் பேஸ். ஆனா நம்ம வெளியில பார்க்கும்போது எது அழகா இருக்கு? போட்டோ ஷூட் தானேல்ல. இப்ப கல்யாணத்துக்கு முன்னாடி போட்டோ ஷூட்லாம் அதெல்லாம். சோ வெளிப்படையா தெரியறது பேலன்ஸ் ஷீட். ஆனா அதுக்கான கிரவுண்ட் ஒர்க் வந்து P&L அக்கவுண்ட் அப்படின்றாங்க. சோ இதுதான் அஸ்திவாரம். இந்த அஸ்திவாரத்துல இருந்து பில்ட் பண்ற ஒரு பில்டிங் தான் பேலன்ஸ் ஷீட்ன்றாங்க. பேலன்ஸ் ஷீட் ஆஃப் an ஆர்கனைசேஷன். அப்புறம் ஷீ டிஸ்கஸ்ட் அபவுட் தம் ரூல் 12. என்னன்னா லைக் கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோனா என்ன அப்படின்றத சொன்னாங்க. கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோனா ஜென்ரலா வந்து வி கால் இட் as கிராஸ் ப்ராஃபிட் டிவைட், அதாவது சேல்ஸ்ல ஒரு நிமிஷம். சேல்ஸ்ல நம்ம எவ்வளவு தூரம் ஒரு ப்ராஃபிட் எலமெண்ட், அதாவது சேல்ஸ்ன்றது ஒரு 400 ருபீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அந்த எக்ஸ்க்ளூசிவ்லி அந்த ப்ராடக்ட் பண்றதுக்கு நம்ம என்ன ரா மெட்டீரியலோ லேபர் எவ்வளோ இன்வால்வ் ஆயிருக்கோ இல்லை டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ரிமைனிங் இருக்கு பாத்தீங்களா, அதுலேருந்து வர அதுல சேல்ஸ் ஆகுது. அதை மைனஸ் திஸ் பண்ணும்போது வர ஒரு லாபம் தான் கிராஸ் ப்ராஃபிட்ன்றது. டைரக்ட் எக்ஸ்பென்சஸை கவர் பண்ணி வரது தான் போகுது. ஆனா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இருக்கும்ல, கம்பெனில இருக்கிற அட்மின் பீப்புளுக்கு வந்து சாலரிஸ் கொடுக்கறது, இன்சூரன்ஸ் பே பண்றது, எலக்ட்ரிசிட்டி, இதெல்லாம் இது இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இதெல்லாம் பே பண்ணதுக்கு அப்புறம் வர ரொக்கம் வந்து என்னது? நெட் ப்ராஃபிட் ரேஷியோ. ஸோ கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ ஒரு கம்பெனியோடது ஜென்ரலா 25% டு 30% இருந்தாதான் நல்லதாம். தம் ரூல் ஆஃப் எனி ஆர்கனைசேஷன். ஆஸ் அ ஒரு நம்ம காஸ்ட் ஆடிட்டர்னு எடுத்துட்டோம்னா, நம்மளோட ஏதோ ஒரு கம்பெனிக்கு போறோம், அதோட கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ இன்னைக்கு ஒரு கம்பெனி காமிச்சாங்க. அவங்க ஓன் நம்பர்ஸ்ன்னு சொன்னாங்க. ஒரு கம்பெனியோடது வந்து 31% இருந்தது, ஒரு கம்பெனியோடது வந்து 14% தான் இருந்தது. ஸோ ஷி ஆஸ்க்ட் அஸ் டு ஜஸ்டிஃபை இட். ஸோ அப்போ வந்து when we did the calculation இது வந்து இந்த கம்பெனி ஏ தான் பெட்டர். ரீசன் என்னன்னா, இட்ஸ் a thumb rule that any company with 25% to 30% of gross profit is running in a profit zone. It has got a financial healthy வந்து நல்லா இருக்கு. அப்போ அந்த வந்து கம்பெனி வந்து கேன் ஆல்வேஸ் லைக் நோ இந்த கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணானா கம்பெனி வந்து கேன் ஆல்சோ திங்க் ஆஃப் டைவர்சிஃபிகேஷன் ஆர் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்ற ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்க. அடுத்தது ரூல் ஆஃப்
கோல்டு, ப்ராப் ப்ராப்பர்ட்டி, லேண்டு, மியூச்சுவல் ஃபண்டு, ஷேர்ஸ். ஓகே. இப்ப இதே மாரி ஒரு கொஸ்டின் எங்கள கேட்டாங்க. அத நான் உங்களுக்கு கேட்கிறேன். உங்களோட அப்ரோச் சொல்லுங்க. இப்ப வந்து ₹100 இருக்கு. ஓகே. ஐ ஹேவ் ₹100. இத வந்து கோல்டுல கொஞ்சம், ப்ராப்பர்ட்டில கொஞ்சம், லேண்ட்ல கொஞ்சம், மியூச்சுவல் ஃபண்டுல கொஞ்சம், ஷேர்ஸ்ல கொஞ்சம், பிபிஎஃப்ல கொஞ்சம். இதுல இந்த ₹100 பிரிக்கணும். சொல்லுங்க. யார்ல இருந்து ஆரம்பிக்கலாம்? மித்ரா, நீங்க சொல்லுங்க மித்ரா ஃபர்ஸ்ட். மித்ரா. இல்ல யாரு யோசிச்சுட்டீங்க அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. மித்ரா, நீங்க வேணா யோசிச்சுட்டு சொல்றேன்னா சொல்லுங்க கண்ணா. ஒன்றும் பிரச்சனை இல்ல. 5 மினிட்ஸ் வெயிட் பண்றேன். ம். யாராவது உங்களோட டென்டேட்டிவா உங்களுக்கு ஒரு மைண்ட்ல ஒரு பெர்சன்டேஜ் இருக்கும்ல. வி ஆல்சோ கேம் அப் வித் சம் பெர்சன்டேஜ். அதுக்கப்புறம் மேம் வந்து ஷீ டோல்ட் மீ இப்படி இருந்தா பெட்டரா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஷீ கேம் அப் வித் ரூல் ஆஃப் 72 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு சொன்னாங்க. நீங்க எல்லாம் ஒரு ₹100 கையில வச்சிருக்கீங்க. இந்த ₹100ல இது எல்லாமே நீங்க வாங்கணும். எந்த ப்ரொபோர்ஷன்ல வாங்குவீங்கன்றதுதான் that was a question. That was my question also to you. So when I say mutual fund ன்றது SIP, systematic investment planning. Each 20. 1, 2, 3, 6 இருக்கே கண்ணா. ₹100. இது பில்டிங் பில்டிங். சாரி சாரி. யார் முடிச்சிட்டீங்க அடுத்தது? சொல்லுங்க மித்ரா. ம். அடுத்தது வேற யார் சொல்றீங்க? ம். சுந்தரியா. ம். அப்புறம். ம். ம். கண்ணா 110 போடுது. ஓகே. கீர்த்தனா. 30யா? ஏய் நிறைய வச்சிருக்கியாடா. ம். 10. ஏய் கீர்த்தனா, கோல்டுல 30ஆ? ம். அப்ப வாங்கினியாடா இந்த வாட்டி ரைஸ்ல? வாங்கலையா? ஓகே. சாரி, ரைஸ்ல இப்ப வாங்க மாட்டாங்களா? இருந்தா வாங்குவாங்க. சூப்பர், வெரி குட். ஆனா கோல்டு 30 சூப்பர் கீர்த்தனா. ம். நந்தனா ஆக்சுவலா இப்போ கோல்டு வச்சிருக்கவங்க நல்லா வச்சிருக்கவங்க எல்லாம் சுந்தரியா செம்ம ஆக்சுவலா. ம். சேஃப் கிடையாது. ஆமா 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 கரெக்ட். ஆமாம்மா. நான் பேக்கே நம்ப முடியாது. நந்தனா சொல்லுங்கம்மா, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட். ஆ. ம். அது என்னன்னா கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு மாதிரி இல்ல, லேண்ட்ல எல்லாம் ஒரு வெயிட்டா
செல்வா மட்டும் 10. செல்வா நீங்க ப்ராப்பர் கோயம்புத்தூரா செல்வா? பர்த்ல இருந்து. ஓகே, அப்ப செல்வா வந்து எக்ஸெப்ஷன். விட்டுறலாம். இவங்கெல்லாமும் கோயம்புத்தூர் தான் செல்வா. நந்தனா, மித்ரா, கீர்த்தனா இவங்கெல்லாம். ம். ஓகே, ஓகே. ஓகே. சொல்லுங்க கண்ணா. நந்தனா. கோல்டு எவ்வளோடா? ஆ. ம். நீ தான்டா ஒரு 5 டேபிள். நீயும் நீங்களும் சௌந்தர்யாவும் தான் 5 டேபிள்ல ஒண்ணு இது பண்ணிருக்கீங்க. ஓகே. சோ இது எல்லாமே 100 100 கொடுத்துருக்கீங்க. யாருக்காவது எதுலயாவது மாத்தணுமா? இல்ல இதான் ஃபைனல் நம்பரா? ஓகே. இந்த ஷேருக்கும் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் எல்லாருக்கும் டிஃபரன்ஸ் தெரியும்ல? சௌந்தர்யா உங்களுக்கு கண்டிப்பா தெரியும், எனக்கு தெரியும். செல்வாக்கும் தெரிஞ்சிருக்கணும். செல்வா உங்களுக்கு தெரியும்ல செல்வா, மியூச்சுவல் ஃபண்டு ஷேர்? ஓரளவுக்கா? நான் ஒரு ஒரு பிரீஃப் மட்டும் பண்றேன். அதுக்கப்புறம் திருப்பியும் உங்களோட கான்ட்ரிபியூஷன் ஒரே ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ண முடியுமா பாருங்க. மியூச்சுவல் ஃபண்டுக்கும் ஷேருக்கும் வந்து ஷி கேவ் அ வெரி பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள். எப்படின்னா அவங்க வந்து கார் எடுத்துன்னு பெங்களூருக்கு போறாங்க. ஓகேவா? பெங்களூருக்கு போறாங்க. அவங்க வந்து செல்ஃப் டிரைவ் பண்ணின்னு போறாங்க. இன் பிட்வீன்ல ஏதாவது ரிஸ்க் இருக்குன்னா அவங்க தான் ஃபேஸ் பண்ணோம். பட் ஷி ரீச்ட் பெங்களூர் சேஃப்லி. இது ஒரு 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 பெர்ஸ்பெக்டிவ். இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் வந்து அவங்களுக்கு ஆல்ரெடி வீட்லேருந்து கிளம்பும்போதே டயர்டாக இருக்குன்றதுனால ஒரு ஏஜென்சிக்கு ஃபோன் பண்ணி ஒரு டிரைவரை ஹையர் பண்ணி டிரைவர் கார் ஓட்டுறாரு, இவங்க பின்னாடி உட்காந்துட்டு போறாங்க. டோல்லாம் இவங்க தான் பே பண்றாங்க. அண்ட் இன் பிட்வீன் இருக்கிற ரிஸ்க் தோ ஷி ஹாஸ் டு ஃபேஸ் இட். பட் இவங்க சப்போர்ட் இருக்கு. யாரு? டிரைவரோட சப்போர்ட் இருக்கு. கரெக்டா? ஷி இஸ் ரீச்சிங் பெங்களூர் சேஃப்லி. இப்போ இந்த ரெண்டு சினாரியோஸ்ல சௌந்தர்யா நீங்க சொல்லுங்க சௌந்தர்யா, எந்த சினாரியோ ஷேர், எந்த சினாரியோ மியூச்சுவல் ஃபண்டா இருக்கலாம்? சூப்பர், வெரி குட், பர்ஃபெக்ட், எக்ஸலண்ட். ஷேர்ன்றது ரிவர்ஸ்ல இருக்க வாய்ப்பு இல்லையானா எப்படிமா? எதுல ரிஸ்க் அதிகம்? பண்ணலாம், பண்ணலாம். இப்போ நடுவுல எங்க நடுவுல எங்கேயோ கிருஷ்ணகிரியில அப்படியே ஜிலோன்னு இருக்கிற இடத்துல கார் நின்னுடுத்து. யாருமே இல்ல. செல்ஃப் டிரைவ் பண்றீங்க. அந்த டைம்ல உங்க மனநிலை எப்படி இருக்கும்? இல்ல, இது ஏதோ ஸ்டாப் ஆயிடுத்து வண்டி. சுத்தி முத்தி யாருமே இல்ல. எப்படி இருக்கும்? இருட்டா இருக்கு. லைட்டும் இல்ல ரோட்ல. இன்வெஸ்ட் பண்ணா பார்க்காம இல்ல. ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு எஸ் பேங்க்ல போட்டான் ஒருத்தன். ப 15 லட்சம் ரூபாய் எஸ் பேங்க்ல போட்டான்னு வச்சுக்கோங்க. சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட். எஸ் பேங்க் 310 ரூபாய் இருந்தது மார்ச் 2020. அப்புறம் இப்போ 19 ரூபாயில இருக்கு. அந்த மாதிரி. என்ன தெரியுமா செல்வா ஆகும்? கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பயம் வராதா? ஐ எம் எக்ஸ்பெக்டிங் தட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் பயம் வருமா வராதா? ஐயோ என்னடா அது ஜிலோன்னு இருக்கு, இங்க நின்னுடுத்து காரு, ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, வீல் பஞ்சர் ஆயிடுச்சு, பயம் வருமா வராதா? இல்ல செல்வா எக்ஸப்ஷனலான்னு எனக்கு தெரியல. எனிபடி வில் ஹாவ் தட் ஃபியர்ல, ஐயோ தனியா மாட்டின்ட்டோமேன்ட்டு. அந்த பயம் செல்ஃபா நீங்க அது பண்ணும்போது ஆ, ஒரு பர்டிகுலர் கம்பெனில மட்டும் சாரி தெர் இஸ் அந்த ஷேர்ஸ் ஒரு ஒரு கம்பெனில மட்டும் தனித்தனியா ஒரு கம்பெனியை ஸ்பாட் பண்ணி நீங்க போடும்போது என்ன ஆயிடும்னா அந்த உங்க பைசா அந்த கம்பெனி மட்டும்தான் வந்து இருக்கும். ஆனா மியூச்சுவல் ஃபண்டுன்றது என்னன்னா உங்க கூட டிரைவர் இருக்கிற மாதிரி. இப்ப டிரைவர் இருக்காரு, ஆனா ஜிலோன்ல அதே இடத்துல ஸ்டாப் ஆயிடுச்சு, எல்லாமே அதே சினாரியோ. ஆனா டிரைவர் ஓட்டுறவர் இருக்காரு, அப்ப நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? ஆனா உங்களுக்கு டிரைவிங் தெரியும். நீங்க அந்த டைம் என்ன பண்ணுவீங்க செல்வா? அப்ப கொஞ்சம் உங்களுக்கு ஒரு ஃபீலா இருக்கும்ல. இப்ப இப்படி சொல்றேன் உங்களுக்கு இப்படி புரியும். ஹஸ்பண்டோட ஹஸ்பண்ட் டிரைவ் பண்றாரு, நீங்க பின்னாடி உட்காந்துக்கிறீங்க. அது ஒரு சினாரியோ. ஹஸ்பண்ட் டிரைவ் பண்ணல, நீங்க மட்டும் தான் தனியா போறீங்க. அது ஒரு சினாரியோ. இந்த மாதிரி திடீர்னு ஸ்டக் ஆயிடுது. எந்த சினாரியோல கம்ஃபர்டபுளா இருப்பீங்க? அப்ப என்ன? ஓகே, யாரோ ஒருத்தர் இருக்காங்கப்பா, ஏதோ ஒரு
நம்மளுக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்றதுக்கு ஒருத்தங்க இருக்காங்க. இல்ல அட்லீஸ்ட் யாராவது ஹெல்ப்புக்கு ஒருத்தரை கூப்பிடுறது, இல்ல நீங்க பேர் நான் மெயின் ரோட்ல போய் கூப்பிட்டுட்டு வரதுக்காக ஒரு ஷேரிங் இருக்கும்ல. ஆ மியூச்சுவல் ஃபண்டுன்றது அதுதான். மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன? உங்க பைசாவை ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர் கொடுத்துருவீங்க. அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ஏஎம்சி கிட்ட கொடுத்துருவீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கம்பெனில போட மாட்டோம். உங்க 10,000 ரூபான்றத பார்மாசிட்டிக்கல்ல ஒரு 1000 ரூபாய், ஸ்டீல்ல ஒரு 1000 ரூபாய், அதுக்கப்புறம் கன்சியூமர் டியூரபிள்ஸ்ல ஒரு 1000 ரூபாய், அப்புறம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில ஒரு 1000 ரூபாய், ஐடி இண்டஸ்ட்ரியில ஒரு 1000 ரூபாய், அப்படி போட்டு போட்டு என்ன பண்ணிடுவான்னா, ஒருவேளை திடீர்னு பார்மசிட்டிக்கல் டவுன் ஆயிடுச்சுன்னா, கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கு, இது எல்லாமே நம்மள ஆவரேஜ் பண்ணி நம்மள ரிட்டர்ன்ஸ் வந்து கிரீன்லயே வச்சுக்கோம். இல்ல நான் மொத்தமா இப்ப மார்க்கெட் டவுனா இருக்கு, இப்ப நான் டாடா மோட்டார்ஸ்ல மொத்தமா போட்டிருக்கேன், ஒரு 40,000 ரூபாய் 45,000 ரூபாய் போட்டிருக்கேன். இப்ப மார்க்கெட் செம்ம டவுனா இருக்கு, எங்கேயோ இருக்கு. இப்ப எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 45% 50% லாஸ்ல காமிக்குது. அப்பனா என்ன ஆகுறது? டாடா மோட்டார்ஸ்ல போட்டிருக்கேன், நான் தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிள். நான் தானே அந்த டாட்டான்ற வேர்டை பார்த்து போட்டேன். நான் தான் வந்து டாடா மோட்டார்ஸ் தானே கண்டிப்பா ஹைப் ஆகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் தான் போட்டேன். அப்போ எனக்கு மைண்ட்ல என்ன, அந்த ஷேர் என்னடா நெகட்டிவ்ல இருக்கும். ஆனா இன்ஸ்பைட் ஆஃப் இந்த என்னோட நெகட்டிவ் இருக்குல்ல, மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டிருக்கிறேன்ல, மாசம் மாசம் 10,000 ரூபாய் 10,000 ரூபாய், அது எனக்கு கிரீன்லயே இருக்கு. எப்படி? ஒரு ஷேர் இறங்கினாலும், ஒரு செக்டார் இறங்கினாலும் இன்னொரு செக்டார் தூக்கி கொடுத்துரும், ஆவரேஜ் பண்ணிடும். மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்னொன்னு என்னன்னா, நீங்களே டைரக்டா போட மாட்டீங்க. நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு ஏஎம்சி அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி அதுக்காக ஒர்க் பண்றாங்க, அங்க இருக்கிற ஃபண்ட் மேனேஜர் தான் உங்களோட 1000 ரூபாய 10,000 ரூபாயை பிரிச்சு செக்டார் வைஸ் போடுவான், நாட் இன்டு த இண்டிவிஜுவல் கம்பெனிஸ். புரியுதா செல்வா? சோ தி ரிஸ்க் இஸ் கிளியரா புரியுதா? போடுறீங்க ஹஸ்பண்ட் வந்த உடனே மியூச்சுவல் ஃபண்ட்லயே ஒரு அமௌண்ட் போடுங்க, ஷேர்ல ஒரு அமௌண்ட்டை போடுங்க. ஓகேவா? சும்மா நான் ஒரு ஒரு இதுவா சொல்றேன், ஒரு திங்க், ஒரு அந்த ப்ராசஸ் திங்க் பண்ணுங்க, எல்லாருமே திங்க் பண்ணுங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ன்றது வந்து டிரைவர் வச்சு பின்னாடி நம்ம உட்கார்ற மாதிரி, ஷேர்ன்றது நம்மளே டிரைவ் பண்ணி போற மாதிரி. தட் வாஸ் a வெரி குட் எக்ஸாம்பிள். இவங்க கேட்டாங்க, திவ்யா கொடுத்த எக்ஸாம்பிள் தான். ஆனா இப்ப நீங்களாம் போட்டிருக்கீங்களா? ஆக்சுவலா நீங்களாம் சூப்பரா போட்டிருக்கீங்கன்னு தான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் வெரி குட். இந்த எல்லாத்துக்கும் பிரிச்சு போடணும்ன்ற தாட் ப்ராசஸ் ரொம்ப நல்ல தாட் ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் நம்மளோட 100 ரூபாயை ஒரு போர்ட்ஃபோலியோல மட்டும் அலோகேட் பண்ணாம எல்லாத்துலயும் போடணும் அப்படின்னு நம்மளுக்கு திங்கிங் வந்தாலே we have already entered into the world of financial literacy ன்னு அர்த்தம். ஓகே, இதுல லைக் 30-10 எனக்கு வந்து இவங்க சொன்ன ரூல் படி என்னன்னா, தம் ரூல் படி என்னன்னா, கோல்டு வந்து 10-15%. ஸோ அதுல வந்து செல்வா, மித்ரா, நந்தனா எல்லாரும் ஆல்மோஸ்ட் நிமிஷம் ஆல்மோஸ்ட் யூ ஆர் தேர். ஸோ 10% சொன்னாங்க. கரெக்ட் ஆன்சர்ஸ்ன்னு இல்லை, ஐ வுட் சே ஒரு ஒரு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆன்சர் அப்படி சொல்றோம். ஆன்சர்ஸ் ஃப்ரம் அ எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன். ஓகேவா? இதுல என்ன சொன்னாங்கன்னா, ஆ என்னமா 10-15%, மேக்ஸிமம் 15%. நந்தனாவா? நந்தனா சூப்பர் நந்தனா. அடுத்தது லேண்ட்ல வந்து 15%, ப்ராப்பர்ட்டிலையும் 15%, பிஎஃப்ல வந்து 10%, பிபிஎஃப்ல, மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து 30%, ஷேர்ஸ்ல 15%. இந்த 15% அவங்க சொன்னது எதுனா லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் இருக்கு. சுந்தரியா உங்களுக்கு தெரியும்? சுந்தரியா, ஸ்மால் கேப், மிட் கேப், லார்ஜ் கேப். லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ், லார்ஜ் கேப், சேஃபா கரெக்ட். இல்ல லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் இல்ல அப்படின்னா ஒண்ணும் இல்ல, நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ் இருக்கும். டிசிஎஸ், பிரிட்டானியா, ஹிந்துஸ்தான் யூனிலிவர், ரிலையன்ஸ், அதானி போர்ட், அதானி கிரீன்ஸ். நீங்க என்ன சொன்னீங்க சுந்தரியா? டாடா, அதோ டாடா விட்டனே பில்லர், டாடா. அந்த மாதிரி நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ் இருக்கு, அதுல போடலாம். ஸோ இந்த பைஃபர்கேஷன் தான் அவங்க வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு ரியலிஸ்டிக் டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போ வந்து நந்தனா அது கரெக்ட். இது ஆல்மோஸ்ட் வந்து செல்வாவும் சௌந்தர்யாவும் ஆல்மோஸ்ட், கீர்த்தனாவும் ஆல்மோஸ்ட் பாரு, ஒரு கொஞ்சம் ஒரு 5 தான் டிஃபரன்ஸ்.
இதுல வந்து செல்வா, சௌந்தர்யா, நந்தனா ஆல்மோஸ்ட். இங்க வந்து 30%ன்றது வந்து மியூச்சுவல் ஃபண்ட் வந்து செல்வா ஆல்மோஸ்ட் நியரிங். இங்க 15%ன்றது வந்து நந்தனா வந்து ஆல்மோஸ்ட். இங்க 10ன்றது வந்து கீர்த்தனா, மித்ரா, நந்தனா. ஓகே, இதுல ஆல்மோஸ்ட் எல்லாருமே அலைன்ட் அப் தான் இருந்திருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி போட்டு வைக்கும் போது ஒருவேளை எக்கனாமிக் ஸ்லோ டவுன் இருந்தாலும் நம்மளோட போர்ட்ஃபோலியோ ரொம்ப அடி வாங்காது. இப்ப பாத்தீங்களா, கோல்டு ஏறிட்டே இருக்கு, நிஃப்டி கீழே போயிட்டே இருக்கு. பாத்தீங்களா மார்க்கெட்டு போன செப்டம்பர் ஆகஸ்ட்ல கீழே போக ஆரம்பிச்சது. கரெக்ஷன் கரெக்ஷன் கரெக்ஷன்ட்டு ட்ரம்ப் வந்தாருன்னாங்க, யுக்ரைன் வார் ஸ்டாப் ஆகலன்னாங்க. ஆனா கரெக்ஷன் தான் போயிட்டு இருக்கு, கீழே போயிட்டே இருக்கு. இதுதான் அவங்க இன்னும் இருக்கு. ஆமா, இன்னும் அன்ஸ்டபிலிட்டி இருக்கும். எப்ப இதுவாகும் தெரியல சௌந்தர்யா. இல்ல இல்ல, எப்போ அது ரீகூப் ஆகும் தெரியல. ஆனா பீக் செம பீக் போன ஆகஸ்ட் வரைக்குமே பீக் தானே. ஆ, ஆ, ஆ. ம். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அந்த பயம் இருக்கு, பேனிக். கரெக்ட். ஆக்சுவலா வந்து 2018ல ஒரு டிப் வந்தது அந்த கொரோனானால. அப்புறம் மார்க்கெட் மேல போய் மேல போய் மேல போய் இந்த பாயிண்ட்டுக்கு எடுத்துட்டு இருந்தாங்க நிஃப்டி 50. 28 வரைக்கும் போச்சா? எவ்வளோ போச்சு? இல்ல 25 வரைக்கும், 25 வரைக்கும் 4000 வரைக்கும் போச்சு. நிஃப்டி 50 சொல்றேன். அப்புறம் இப்போ ஆல்மோஸ்ட் ரொம்ப 22ல இருக்கு. இது நிஃப்டி 50. வெறும் நிஃப்டி இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஆனா இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆனா என்ன, ரொம்ப பேஷண்டா இருக்கும், பொறுமையா இருக்கும். பைசா போட்டோமா, மார்க்கெட் ஆச்சா, நம்ம நம்பர்ஸ பார்த்துன்னு ஸ்லோகம் சொல்லிட்டு இருக்கணும், அவ்வளவுதான். பிரேஸ் பண்ணிட்டு இருக்கணும். அப்படி மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டே இருங்க நிஃப்டிக்கலாம். நிஃப்டி இது மட்டும் காமிச்சிடுறேன். 2 மினிட்ஸ்ல முடிஞ்சிடும் கிளாஸ். அம்மா அப்பா பேசினா லைன்ல இருக்காங்கன்னா செல்வா ஹஸ்பண்ட் கிட்ட பேசுங்க. ஸோ நான் வந்து கண்டிப்பா அவருக்கு இது கண்டிப்பா ஐடியா இருந்திருக்கும். நந்தனா, நீங்களும் நந்தனா. ஸோ சௌந்தர்யா ஆல்ரெடி யூஆர் டூயிங், அதனால ஒன்றும் இல்லை. ம். ஆமா ஆமா. ஹலோ. ஆ. ஏஎம்சி. ஆமா ஆமா ஆமா. ஜரதா. ஆ. ஆனா நீங்க 5 ஆனா நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் எப்படி பார்த்திருக்கேன்னா, இந்த டிராவல் ஆஃப் இது வந்து ஈவன் இன் எக்கனாமிக் ஸ்லோ டவுன் கொரோனா டைம்ல கூட ஒரு மினிமம் ஆஃப் 18% கொடுத்துருக்கு சௌந்தர்யா. என்னோட டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட். ஆமா. ம். பராக் பரேக். ம். அது வந்து நல்லா, அது என்ன சொல்றது, ஆனா ஜென்ரலா நான் பார்த்ததுல ஐசிஐசிஐ, மோதிலால் ஆஸ்வால், பராக் பரேக், ஓரளவுக்கு பிராங்க்லின் கொஞ்சம் நல்லா பண்றாங்க, நல்லா பண்றாங்க. பட் அகெயின் ஆனா மினிமம் ரொம்ப வஸ்டா போற எதுலயும் நான் பார்த்ததில்ல. ஓவர் பீரியட் ஆஃப்
9-10 இயர்ஸ்ல ஒரு ட்ரெண்ட் அனாலிசிஸ் பண்ணும்போது ஐ குட் see 22% ரிட்டர்ன்ஸ். ஈவன் அப்ஸ் டவுன்ஸ் இப்போ இந்த டவுன்லயே எனக்கு 22%னா அப்ப இதே பீரியட் வந்து அப்ல இருந்ததுன்னா அது நான் 45% அதை நான் ஃபோர் சி பண்றேன் ஆக்சுவலா. 45. ஏன்னா ஆல்மோஸ்ட் இப்போ டவுன்ல போயிட்டே இருக்கல மார்க்கெட்டா. இந்த 40% கொடுத்தது போன லைக் ஒரு 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 டேட்டா எடுத்து பண்ணும்போது 40 to 45% ரிட்டர்ன்ஸ் கொடுத்தது போன ஆகஸ்ட் வரைக்கும். ஆனா இந்த எக்கனாமிக் ஸ்லோ டவுன்ல மட்டும் எனக்கு அந்த ஐ எம் கெட்டிங் வெரி மச் மோர் தேன் மை எஃப்டி. 17-18% in this economic slowdown வந்து இட்ஸ் ஓகே, இட்ஸ் வெரி மச் ரியலிஸ்டிக் தான். ஸோ அப்பனா நான் இந்த கரெக்ஷன் ஆகி டக்குன்னு ஒரு பூம் ஆகும்போது இன்னும் கூட அதிகமாக கூட வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அன்லஸ் அண்ட் அன்டில் ஐம் டேக்கிங் கேர் ஆஃப் தட் நோ அந்த க்ளோஸ்ட் அண்ட் ஸ்கீமா இல்லை ஓப்பன் அண்ட் ஸ்கீமான்றதா மேட்ரு. அது ஒரு விஷயம் இருக்கு. பட் அகெயின் ஆ சூப்பரா பண்ணுவார் அவரு. ரொம்ப நல்லா பண்ணுவாரு. செம்ம. அவரு நல்லா பேசுவாரு. ஒரு யதார்த்தமா இருக்கும் அவர் பேசுறதுலயே. ஆ, நல்லா சர்க்காஸ்டிக்கா பேசுவார். பாத்திருக்கீங்களா? செம்ம சர்க்காஸ்டிக்கா பேசுவார் சம்டைம்ஸ். எலெக்ஷன் டைம்லலாம். நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த ஸ்ரீனிவாசன் அவர்தான்? யூடியூப்ல கூட வரும் அவரது. வா அப்படியா? சூப்பர் சுந்தரியா. சூப்பர். நீங்க இன்டர்வியூ எடுத்தீங்களா? எடுக்கும் போச்சு. ஓ ஆமா. ஓ சூப்பர் சூப்பர். வெரி நைஸ். ஆக்சுவலா அவங்களாம் தான் நான் சொல்லுவேன் தெரியுமா, செலிபிரிட்டிஸ்ன்னு சொல்லுவேன். லைக் நிஜமாலே பார்த்தோம்னா இந்த ரஜினிகம் எல்லாம் செலிபிரிட்டி எல்லாம் கிடையாது. இவங்கள மாதிரி பீப்புளை தான் வந்து இன்னும் வந்து நம்மலாம் வந்து முன்னாடி அவங்க இன்னும் ஃப்ரண்ட்டுக்கு வந்து அவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து நிறைய பேருக்கு வந்து அவேர்னஸ் கொடுக்கணும். இந்த சினிமா வந்து திவ்யா அபிஷேக் எனக்கு நான் ரொம்ப ம், நல்லா பேசினாங்க. நிறைய ரூல்ஸ்லாம் சொன்னாங்க. ஆனா இந்த செஷன் கண்டினியூ ஆகுறது மேம் கிட்ட சொல்லி கேட்டிருக்கோம் நாங்க. மேம் இது கண்டிப்பா கண்டினியூ ஆகி எங்களுக்கு அடுத்த லெவலுக்கு வந்து லைக் எப்படி ஷார்ட் ட்ரேடிங் ரிலேட்டடா எங்களுக்கு சொல்லுங்க நிறைய விஷயம். அதே மாதிரி டாக் அபவுட் ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் என்ன டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அதுல நம்ம என்ஷூர் பண்ணிக்கணும். அந்த மாதிரிலாம் இது பண்ணோம் இன்னைக்கு. ஆனா வந்து she ended this conversation with this thumb rule 13 where no we should um, um, be very careful of the risk management. The risk to reward ratio இருக்குல்ல கான்செப்ட். ரிஸ்க் டு ரிவார்ட்னா நீங்க எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறதுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் பாக்குறீங்க அப்படின்றது. ஸோ அந்த டிஸ்கஷன் செஷன் டீட்டெயில்டா நெக்ஸ்ட் செஷன்ல பண்றேன்னு இருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் த பாயிண்ட்ஸ் ஐ கலெக்டட் டுடே. எஸ்பெஷலி உங்களுக்குலாம் சொல்லணுன்றதுக்காகவே நான் ஐ ட்ரை டு டூ திஸ் பாயிண்ட் பாயிண்டா போட்டு அதுக்கு பக்கத்துல அவங்க என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இதுதான் எனக்கு ஆக்சுவலா நான் பயங்கர ஃபாஸ்டா வந்தேன். எனக்கு பஸ் கிடைக்கவே இல்லை அங்கேருந்து. கட கட கடன்னு அது அது எப்படின்னா பஸ்ஸும் இல்லை அந்த இடத்துல, ட்ரெயினும் கிடையாது. ஸோ அப்புறம் அங்கேருந்து ஒரு இடத்துக்கு வந்து அப்புறம் ட்ரெயின் பிடிச்சி கிளாஸ்க்கு முன்னாடி எப்படியாவது வந்துடணும். இன்னைக்கே கன்வே பண்ணிடணும் அதான். இன்ஸ்டியூட்ல இல்ல சுந்தரியா. அது வந்து எங்க தெரியுமா, கேத்தட்ரல் ரோட்ல சோலா ஹோட்டல்ல. சோலா ஹோட்டல்ல சின்ன டிவிஷன்ல நடந்தது. ஆனா அங்க என்ன ப்ராப்ளமா, அங்க பக்கத்துல அந்த ஸ்டேஷன் இல்ல. இன்னொன்னு மெட்ரோ ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே இல்ல. அப்புறம் பஸ்ஸே கிடைக்கவே இல்ல. ஆ, அது ஆமா. கார்ல போறாங்க. இன்னொன்னு என்னன்னா எங்களுக்கு வந்து கம்ப்ளீஷன் டைம் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. கொஸ்டின் ஆன்சர்ஸ்லாம் இருந்தது. நாங்க போய் மீட் பண்ணோம் அவங்கள. ஸோ அதனால கட கட கடன்னு ஃபாஸ்டா வந்துட்டு அப்புறம் ட்ரெயின்ல வந்துட்டேன். அங்க எக்மோர் வந்து ஏன்னா வேற மோடே இல்ல. ஆட்டோவும் வர மாட்டேங்கிறாங்க அங்க. ஸோ எக்மோர். ஆ கரெக்ட். ஓலா ஆட்டோவும் இங்கேருந்து போகும்போது வந்துருச்சு சௌந்தர்யா. அங்கேருந்து ஒரு ஆள் ஆட்டோ கூட வரல. ஓலா வரல, ஊபர் வரல. அப்புறம் நான் பார்த்தேன் அங்கேருந்து எக்மோர் ஸ்டேஷன் வந்து எக்மோர் ஸ்டேஷன்ல ட்ரெயின் பிடிச்சி மாம்பலம் எங்களுக்கு ஸ்டேஷன்ல இருந்து வீடு பக்கம். ஸோ கடகடன்னு ஃபாஸ்டா வந்துட்டு எனக்கு எனக்கு அங்க மெட்ரோ ஒர்க் பண்ணி எல்லாம் ரூட் மாத்திட்டே இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் நான் போகும்போது ஒரு ரூட் இருந்தது.
அதுக்கப்புறம் ஏதோ பெரிய இது மாரி போட்டாங்க. சரி எனக்கு தெரிஞ்ச ரூட் இது ஈஸியா இருக்கும். அதனால சரி இன்னைக்கு எப்படி பீச் வந்து ரொம்ப தூரம் இல்ல. பீச் போயிட்டு நான் வீட்டுக்கு வருது. அப்படி டிராஃபிக் இருக்காதுன்றீங்களா? ஓகே ஓகே. பட் எனக்கு இன்னைக்கே உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிடணும் அந்த ஹாட்டா இருக்கும்போது. ஏன்னா நான் வேற இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் மறக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பஸ்ல வேற வரும்போது இந்த பாயிண்ட் பக்கத்துல இந்த எக்ஸாம்பிள் அதெல்லாம் வேற இந்த ரஃப் காப்பி இந்த ஃபேர் காப்பி வேற பண்ணேன். அப்புறம் பண்ணி சரி இன்னைக்கு நமக்கு சொல்லிடணும் எல்லாத்தையும் கன்வே பண்ணிடணும். ஆனா நிஜமாலே எனக்கு வந்து என்னன்னா ரெண்டு விஷயம். இன்னைக்கு நான் போறது எனக்கு நல்ல ஒரு இதுவா இருந்தது. இன்னொன்னு இந்த விஷயத்துல உங்களுக்கு நான் கன்வே பண்ணோன்றதுல நான் ரொம்ப கீனா இருந்தேன். ஸோ ரெண்டுமே பர்பஸ் சால்வ் பண்ணிட்டேன் இன்னைக்கு. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப பேஷண்டா உங்க ஆன்சர்ஸ்லாம் நீங்க சொன்னீங்க. எனக்கு தெரியல எப்படி எல்லாரும் ஃபீல் பண்ணீங்க டாபிக் போரிங்கா இல்லல்ல? ஷூர். சூப்பர். தேங்க்யூ. 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 ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். நீங்க வீட்லலாம் பேசுங்க. ஓகே. பேசி அவங்களுக்கெல்லாம் கூட நீங்க வந்து இப்படி யோசிங்க, அப்படி யோசிங்கன்னு கூட சொல்லலாம். தப்பு கிடையாது. ஓகே. ஸோ மித்ரா உங்களுக்கு எப்படி இருந்தது? செல்வா நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க செல்வா? கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் சிடபிள்யூ சிலபஸ். இல்ல இல்ல கம்ப்ளீட்லி சொல்ல மாட்டேன். சொல்லு. சூப்பர் கண்ணா. வெரி குட். அடுத்த செஷன் போகும்போது அதுல இருக்கிறதையும் இதோட இன்கார்பரேட் பண்ணிடுறேன். ஸோ தட் உங்களுக்கு இந்த பார்ட்டியும் நான் அப்படியே ஸ்லோவா வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் குட் கிடைக்கும். ஓகேவா? சூப்பர். கோத்ரூ பண்ணுங்க. இது நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் இந்த செஷனை. ஸோ பாருங்க எப்ப இருந்தாலும் இதை எடுத்துக்கோங்க. ஓகே. ஆஃப்டர் 4 years ஆல்சோ யூ கேன் டேக் திஸ் பிபிடி அண்ட் சி. ஸோ திஸ் பிபிடி வந்து எப்படின்னா கியூமுலேட்டிவா இருக்கும். இந்த எக்ஸல் ஃபைல் பொறுத்த வரைக்கும் கியூமுலேட்டிவா இருக்கும். இந்த எக்ஸல் ஃபைலோட பேரே ஃபினான்ஷியல் லிட்ரஸி தான் வச்சிருக்கேன். ஸோ அப்படிதான் சேவ் பண்ண போறேன். உங்களுக்கு அமுச்சு விடுறேன். அதுலயே அடுத்த செஷன் வரும்போது அந்த தம் ரூல்ஸை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிடுறேன். 30ல இருந்து 14 15 16 அப்படி. ஓகே. தேங்க்யூ. சூப்பர். தேங்க்யூ செல்வா. தேங்க்யூ சௌந்தர்யா. கீர்த்தனா தேங்க்யூ. மித்ரா தேங்க்யூ. நந்தனா தேங்க்யூ. தேங்க்ஸ். தேங்க்யூ. சொல்லுடா. இருடா இருடா நான் ஒரு நிமிஷம். இதோ இதோ இது மட்டும் சேவ் பண்ணிட்டு வந்துடுறேன்டா ஒரு நிமிஷம். நானே ஒரு நிமிஷம்.